வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இதோ உங்களுக்காக ஒரு முழுநீள மர்ம கதை. நீங்க இந்த கதைய படிச்சிருப்பீங்கன்னு நான் நெனைக்கல. ஏன்னா, இது ஒரு தொடர்கதையா வந்த ஒரு கதை. உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு எழுத்தாளரோட கதை. பேரையும் சொல்ல முடியல. ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஆனா, கண்டிப்பா சொல்றேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மர்மம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நீங்க ஷியாம் தானே? அடர்த்தியான நீல நிற பெயிண்டில் குளித்திருந்த சாண்ட்ரோ ஹூண்டாய் காருக்கு சாய்ந்து நின்றிருந்த அந்த இளைஞன் குரல் கேட்டு திரும்பினான். மெலிதாக கனைத்துக் கொண்டிருந்த கைனட்டிக் ஹோண்டா ஸ்கூட்டரில் அந்த இளம் பெண் தெரிந்தாள். பில்லியனில் செர்ரி பழ நிற யூனிஃபார்மில் 5 வயது பையன். முதுகில் புத்தக சுமை, வாய் நிறைய சாக்லேட். இளைஞன் குளிர் கண்ணாடியை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு அந்த பெண்ணை ஒரு குழப்ப பார்வை பார்க்க அவள் மறுபடியும் கேட்டாள், நீங்க ஷியாம் தானே? ஆமா, நீங்க? அந்த பெண்ணின் புன்னகை விஸ்வரூபம் எடுத்து ஒரு பெரிய சிரிப்பாக மாறியது. என்ன தெரியலையா உங்களுக்கு? சாரி, தெரியலையே. நான் வாணி. வாணியா? என்று கேட்டு நெற்றி சுருக்கியவனை பொய்க்கோபத்தோடு முறைத்தாள் அவள். இந்த 27 வயசுக்குள்ள இப்படி ஒரு மறதியா ஷியாம்? சாப்பாட்டுல 3 நேரமும் வெண்டைக்காய் சேர்த்துக்கோ. அவள் உரிமையோடு ஒருமையில் பேசவும் ஷியாம் கழுத்துட்டையை அவஸ்தையாக இறுக்கிக் கொண்டு தயக்கமான குரலில் கேட்டான். சாரி, ரெகக்னைஸ் பண்ண முடியல. நீங்க எனக்கு ரிலேஷனா? என்ன ஷியாம், உனக்கு இவ்ளோ மோசமான ஞாபக சக்தியா? நீயும் நானும் மரக்கடை கார்ப்பரேஷன் ஹைஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒண்ணா படிச்சிருக்கோம். நான் முதல் பெஞ்சு, நீ 3வது பெஞ்சு. வாணி வாணின்னு நீ டாய்லெட்ல கரிக்கட்டையால எழுதி வச்சதும், அதுக்காக ப்ரேயர் மீட்டிங்ல ஹெட்மாஸ்டர் உன்னை 100 தோப்புக்கரணம் போட சொன்னதும் இன்னமும் என் மனசுக்குள்ள பச்சை பசேல். அடி வாங்கி தோப்புக்கரணம் போட்ட உனக்கு எல்லாம் மறந்து போச்சா என்ன? ஷியாம் மலர்ந்தான். 2 தோள்களையும் சின்னதாக குலுக்கி தன் வியப்பை வெளிப்படுத்தினான். ஓ, அந்த வாணியா நீயே? மை குட்னஸ்! அடையாளமே தெரில. கண்டபடி சதபிடிச்சு ஒரு டிப்பிக்கல் அம்மா ரேஞ்சுக்கு போயிட்ட. எப்படி எனக்கு அடையாளம் தெரியும்? இது யாரு, உன் பையனா? ஆமா, பேரு அபிஷேக். பக்கத்துல இருக்க ஜாஸ்மின் கான்வென்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். டே அபிஷேக், அங்கிளுக்கு குட் ஈவினிங் சொல்லு. அபிஷேக் சாக்லேட் குதப்பிய வாயோடு குட் ஈவினிங் சொல்ல ஷியாம் அவனுடைய கன்னத்தை தட்டிவிட்டு வாணியேறிட்டான். பையன்கிட்ட உன்னுடைய ஜாட 1% கூட இல்லையே. இவன் முழுக்க முழுக்க அவரோட ஜெராக்ஸ். அவர் என்ன பண்றார்? கிரைம் பிரான்ச்ல இன்ஸ்பெக்டரா இருக்கார். பெயர் பாலமுரளி. ஷியாம் மறுபடியும் தோள்களை குலுக்கி அண்ணாந்து சிரித்தான். என்ன சிரிக்கிற ஷியாம்? ஒண்ணுமில்ல. ஸ்கூல் டேஸ்ல நீ போலீஸ்காரங்களை பார்த்தாலே பயப்படுவ. இப்ப எப்படி அவர் உன்னை பார்த்து பயப்படுறாரா? வாணி சிரித்து விட்டு கேட்டாள். அது இருக்கட்டும், உன்னை பத்தி சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் இல்ல. ஏன்? பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு எனக்கு மனைவியா வரப்போறவ எது கேட்டாலும் வாங்கி தரக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்த பின்னாடி தான் கல்யாணம். என்ன பிஸ்னஸ் பண்ற? நைலான் சாண்ட்விச் பெல்டிங். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க ஷாம். இல்லைன்னா மண்டையில இருக்க மிச்சம் முடியும் கொட்டிட போகுது. இப்பதான் ஹேர் கிராஃப்டிங் வந்தாச்சே, இனிமே என்ன கவலை? ஆமா, உன் வீடு எங்க இருக்கு? புரத்துல ஈஸ்ட் சம்பந்த ரோடு. நீ எங்க? நான் கொஞ்சம் அவுட்டர், ஈச்சனாரி கோயிலுக்கு போற வழியில மகாராணி அவென்யூ. வாணி மேலும் ஏதோ கேட்க நினைத்த வினாடி அந்த பெண் பதட்டமாக வியர்வை பொங்கும் முகத்தோடு ஓடி வந்தாள். வாணி, என் பையன் சாய் பிரசாத்தை பாத்தியா? இல்லையே. அவனை காணோம் வாணி. காணோமா? ஸ்கூலுக்குள்ள நல்லா தேடி பாத்தியா இந்திரா? பார்த்தேன். ஸ்கூல் கேட்டை விட்டு சாய் பிரசாத் வெளியே வந்தத வாட்ச்மேன் பார்த்துருக்கான். பதட்டப்படாம தேடிப்பார் இந்திரா. உன் பையன் சாய் பிரசாத் ரொம்பவும் புத்திசாலி. யாராவது வந்து கூப்பிட்டா போயிட மாட்டான். அது எனக்கும் தெரியும் வாணி, ஆனா பயமா இருக்கே. ஷாம் குறுக்கிட்டு கேட்டான். உங்க வீடு எங்க இருக்கு? ராம்நகர் கோகலே ஸ்ட்ரீட்டு. இதுக்கு முன்னாடி அவன் எப்போவாவது ஸ்கூல் விட்டதும் தனியா வீட்டுக்கு போயிருக்கானா? இல்ல. போக தெரியுமா? தெரியும். நீங்க லேட்டா வந்ததுனால ஒருவேளை அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? வீட்டுல போன் இருக்கா? இருக்கு. போன் பண்ணி பாருங்க. இது மாதிரியான நேரங்கள்ல டென்ஷன் படக்கூடாது. இந்திரா வியர்த்த முகத்தை சேலை தலைப்பால் ஒற்றிக்கொண்டே வாணியை கலங்க விழிகளோடு நோக்கினாள். வாணி, நீயும் என் கூட கொஞ்சம் வாயேன், எனக்கு படபடன்னு வருது. வாணி தன் கைநட்டி கொண்ட ஸ்கூட்டரை ரோட்டோரமாக நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு விட்டு ஷாமிடம் திரும்பினார். ஷாம், இத்தனை வருஷம் கழிச்சு நாம சந்திக்கிற நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ கிளம்பு. மறுபடியும் சந்திக்க முடிஞ்சா பேசுவோம். வா இந்திரா. குழந்தையை தேடுற விஷயத்துல என்னோட உதவி ஏதாவது தேவைப்படுமா? வேண்டாம் ஷாம், நீ புறப்படு. சாய் பிரசாத் கொஞ்சம் துடிப்பான பையன். சொன்ன மாதிரி அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம். இல்லைன்னா ஸ்கூல் கேம்பஸ்குள்ள எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கலாம். அவனை கண்டுபிடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, மறுபடியும் பார்க்கலாம். கவலைப்படாதீங்க மிஸ்ஸஸ் இந்திரா. பையன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, அங்க இருப்பான் என்றான் ஷியாம்.
இந்திரா கலங்கிய விழிகளோடு தலையசைத்துவிட்டு வாணியோடு வேக வேகமாய் சற்று தொலைவில் இருந்த டெலிபோன் பூத்தை நோக்கி போக, ஷாம் காருக்குள் நுழைந்து டிரைவிங் சீட்டுக்கு சாய்ந்து இக்னிஷனை கனக்க வைத்துவிட்டு திரும்பி காரின் பின் இருக்கையை உதட்டில் குரூர புன்னகை ஒன்றை உதித்து பார்த்தான். செர்ரி பழ நிற யூனிஃபார்மில் அந்த 5 வயது சிறுவன் கண்மூடி வாய்ப்பிழந்து மல்லாந்திருந்தான். உன் பேரு சாய் பிரசாத்தா? ஷாமின் உதடுகள் கோபத்தோடு முனக காரின் ஆக்சிலேட்டரை கால் அழுத்தியது. அந்த ஹூண்டாய் ஏவுகணையாக மாறியது. இரவு 8 மணி. அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் குகனுக்கு முன்பாக காக்கி நிறத்தில் ஒரு கோடு போட்ட மாதிரி விரைப்பாக நின்றிருந்தார் இன்ஸ்பெக்டர் பாலமுரளி. காணாமல் போன பையன் சாய் பிரசாத்தை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதா என்று அவரிடம் கேட்டார் குகன். இல்ல சார், 3 மாசத்துக்கு முன்னாடி அதே ஜாஸ்மின் கான்வென்ட்ல தான் ஒரு பையன் காணாம போய் 4 நாளைக்கு அப்புறம் குற்றுயிரும் கொலையுருமா பாரதி பூங்கா பக்கம் ஒரு முட்புதர்ல விழுந்து கிடந்தான் இல்லையா? ஆமா சார். அந்த பையன் பேரு கமலக்கண்ணன். அவனோட உயிரை காப்பாற்ற முடிஞ்ச டாக்டர்களால பேதலிச்சு போன புத்திய இந்த நிமிஷம் வரைக்கும் சரி பண்ண முடியல. அந்த கான்வென்ட்டை யார் நடத்துறாங்க? மிஸ்டர் ஜெயப்பிரகாசம்னு ஒருத்தர் சார். விபா ட்ரஸ்ட்டுங்கிற பேர்ல நிறைய கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு வர்றார். சிட்டில இன்னைக்கு அவர் ஒரு விஐபி. கொஞ்சம் அரசியல் செல்வாக்கும் இருக்கு. 2 ஸ்பின்னிங் மில்லு, போத்தனூர்ல சிமெண்ட் ஃபேக்டரி, ஊட்டியில எஸ்டேட்ஸ். அவங்க குடும்ப விவரம்: மனைவி யசோதா, மகள் விபா. இந்த 2 பேர் தான் அவருக்கு உறவு. விபாவுக்கு அடுத்த வாரம் பிரசிடென்ட் ஹால்ல கல்யாணம். பையன்கள்ல காணாமல் போனது சம்பந்தமா ஜெயப்பிரகாசத்தை விசாரிச்சிங்களா? 7 மணி சுமாருக்கு அவருடைய பங்களாவுக்கு போயிருந்தேன் சார். அவரோட பெண் விபா மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. கல்யாண அழைப்புக்காக அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. குகன் மணிக்கட்டில் இந்த வாட்சை பார்த்துவிட்டு சொன்னார். ஃபோன் பண்ணி பாருங்க, இந்நேரம் அவங்க வீடு திரும்பி இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் பாலமுரளி மேஜையின் மேல் இருந்த டெலிஃபோனை கையாண்டார். மறுமுனையில் ஜெயப்பிரகாசன் உடனே கிடைத்தார். சார், நான் இன்ஸ்பெக்டர் பாலமுரளி. நீங்க வந்துட்டு போனதா விபா சொன்னா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? இன்னைக்கு சாயந்தரம் உங்க ஜாஸ்மின் கான்வென்ட்லேருந்து சாய் பிரசாத்ங்கிற 5 வயசு பையன் ஒருத்தன் காணாம போயிருக்கான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஹெட்மிஸ்ட்ரஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பையன் இன்னும் கிடைக்கலையா? கிடைக்கல. ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் என்கிற முறையில் போலீஸுக்கு நான் ஏதாவது முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இல்லை சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? 3 மாசத்துக்கு முன்னாடி உங்க கான்வென்ட்ல படிச்ச கமலக்கண்ணன்கிற ஒரு பையன் கடத்தப்பட்டு 4 நாள் கழிச்சு உடம்புல காயங்களோட புத்தி பேதலிச்ச நிலையில ஒரு பார்க்கோட முட்புதற்குள்ள கிடந்தான். அதுக்கப்புறம் நடந்திருக்கிற 2வது சம்பவம் இது. இந்த சம்பவங்கள் கொஞ்சம் அசாதாரணமா இருக்கிறதுனால உங்ககிட்ட கொஞ்சம் விசாரணை நடத்த வேண்டியிருக்கு. இப்போ வரலாமா? அது என்ன சார் தயக்கம்? என்னோட டாக்டர் விபாவுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். இந்த நிலைமையில என் வீட்டுக்கு போலீஸ் வரதும் போறதும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கும். என்னை ஏதாவது கேட்குறதா இருந்தா டெலிஃபோன்லேயே கேட்டுட்டா பரவாயில்ல. சாரி சார், சில விஷயங்களுக்கு டெலிஃபோன் பேச்சு சரிப்பட்டு வராது. நான் இப்போ நேரில் வந்துடுறேன். 10 நிமிஷம் போதும். விசாரணை முடிச்சுட்டு போயிடுவேன். நீங்க சொல்ல போற பதில்களை வச்சு தான் நான் கேஸோட இன்வெஸ்டிகேஷனை மூவ் பண்ண முடியும். தயவு செஞ்சு ஒத்துழைங்க. சரி வாங்க. தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டர் பாலமுரளி ரிசீவரை வைத்துவிட்டு விஷயத்தை அசிஸ்டன்ட் கமிஷனர் குகனுக்கு சொல்ல அவர் தலைக்கு தொப்பியை கொடுத்து கொண்டே எழுந்தார். வாங்க, 2 பேருமே போயிட்டு வந்துடுவோம். வாசலுக்கு வந்தார்கள். வெளியே காத்திருந்த ஜீப் அவர்களை சுமந்து கொண்டது. அப்பா, அப்பா. உங்களுக்கு என்னாச்சு? டெலிஃபோன்ல பேசினது யாரு? ஏன் இப்படி டல்லடிச்சு போய் கன்னத்துல கை வச்சு பிடிவாதமா சோக போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? மகள் விபா போட்டு உலுக்கிய உலுக்கலில் ஜெயப்பிரகாசம் கலைந்தார். பெருமூச்சு விட்டார். ஒண்ணுமில்லம்மா. பக்கத்து ரூம்ல இருந்து அவருடைய மனைவி யசோதா கோபமாக வெளிப்பட்டார். நீங்க ஒண்ணுமில்லன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? விபா, நீ விடாத. விஷயம் என்னன்னு கேளு. விபா சுட்டு விரலை உயர்த்தினாள். அப்பா, நீங்க இப்போ விஷயத்த சொல்ல போறீங்களா இல்லையா? ஜெயப்பிரகாசம் வழுக்கையும் நெற்றியும் சங்கமித்த பரப்பை அவஸ்தையாக தேய்த்து விட்டு கொண்டே நிமிர்ந்து விபாவை பார்த்தார். நம்ம கான்வென்ட்ல இருந்து ஒரு குழந்தை காணாம போன விஷயமா விசாரணை செய்யறதுக்காக போலீஸ் வரதா ஃபோன் பண்ணியிருக்காங்க. வரட்டுமே, அதுக்காகவா இந்த சோக போசு? எனக்கு மனசே சரியில்லைம்மா. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை காணாம போய் 4 நாள் கழிச்சு புத்தி பேதலிச்சு போன நிலைமையில கிடைச்சது. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு குழந்தை காணாம போயிருக்கு. 2 குழந்தையும் நம்ம கான்வென்ட்ல இருந்து காணாமல் போனதால போலீஸோட கடுமையான பார்வை நம்ம இன்ஸ்டிடியூஷன் மேல திரும்பி இருக்கு. அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம். இந்த நிலைமையில போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரதும் போறதுமா இருந்தா நல்லாவா இருக்கும்? விபா புன்னகைத்தாள். அப்பா, குழந்தை காணாம போயிருக்கிறது பெரிய விஷயம்தான். அதுவும் நம்ம கான்வென்ட் குழந்தை என்கிற போது போலீஸார் நம்ம கிட்ட விசாரணைக்கு வராம வேற யார்கிட்ட போவாங்க? சொன்ன விபா யசோதா இருந்த பக்கம் திரும்பினாள். அம்மா, அப்பாவோட கவலைக்கு காரணம் இந்த காணாமல் போன குழந்தை. இங்க விசாரணைக்காக வரப்போற போலீஸ்.
நீ பார்த்து அப்பாவை ஹேண்டில் பண்ணிக்கோ. நான் கிராஸ்கட் ரோடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இப்போ இதுக்காக வெளியே போற? டியூட்டி பெய்ட் ஷாப்ல ஒரு இம்போர்ட்டட் ஃபேஸ் கிரீம் வந்திருக்கு, வாங்கிட்டு வந்துடுறேன் சொன்னவள் டீப்பாயின் மேல் இருந்த வேனிட்டி பேக்கை இழுத்து தோளில் மாட்டிக்கொண்டு போர்டிகோவில் நின்றிருந்த கார்களில் மாருதி ஜென்னை குறிவைத்து போனாள். அடுத்த 2வது நிமிஷம் ஜென் ஹைலைட் வெளிச்சத்தோடு காம்பவுண்ட் கேட்டை கடந்து ரோட்டுக்கு வந்து வேகம் எடுத்து ஒரு 100 மீட்டர் தூரத்தை விழுங்கியிருந்த போது ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட்டோரமாக நின்றிருந்த அந்த பெண் காரை நிறுத்த கோரி கையை அசைக்க விபாவின் கால் பிரேக்கை அழுத்தியது. கார் கிரீச்சிட்டு நிற்க விபா அருகே அந்த பெண் குனிந்தாள். நடுத்தர வயது, நெற்றியில் பெரிதாக குங்குமம். சாரி விபா, நீங்க? என் பேரு கோகிலம். உன்னை பார்க்கறதுக்காகத்தான் வந்துட்டு இருந்தேன். நீயே எதிரில் வந்துட்ட. என்ன விஷயம்? உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். ஜென் ஊமையானது. சொல்லுங்க, என்ன விஷயம்? காருக்குள்ள உட்காந்து பேசலாமா? விபா எரிச்சலோடும் வேண்டா வெறுப்போடும் காரின் பின்பக்க கதவை திறந்துவிட கோகிலம் ஒரு தேங்க்ஸ் சொல்லி காருக்கு வந்தாள். பின் சீட்டுக்கு சாய்ந்து கொண்டாள். உனக்கு அடுத்த வாரம் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். என்னுடைய வாழ்த்துக்கள் விபா. விபா கோபமாக நிமிர்ந்தாள். உன்னோட வாழ்த்துக்கள் அப்படி ஓரமா வச்சுட்டு விஷயத்துக்கு வா என்றாள். இதோ வந்துட்டேன் விபா. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த வாழ்க்கையில என்னைக்காவது நீ யோசிச்சு பார்த்திருக்கலாம். விஷயம் இதுதான். நீ யார் ஜாட? அப்பா ஜாடையா, அம்மா ஜாடையா? விபாவின் வலது பக்க நெற்றி அருகே ஒரு நரம்பு கோபமாக புரண்டு படுத்தது. இதுதான் நீ பேச வந்த முக்கியமான விஷயமா? பின்ன இது முக்கியமான விஷயம் கிடையாதா? பிறக்கிற எல்லாருக்குமே ஒன்று அப்பா ஜாடை இருக்கும், இல்லைன்னா அம்மா ஜாடை இருக்கும். ஆனா உன்கிட்ட ரெண்டுமே மிஸ்ஸிங். ஏன் எங்க தாத்தா பாட்டி ஜாடையெல்லாம் இருக்கக்கூடாதா? நான் பாட்டி ஜாடைன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. கோகிலம் பெரிதாக புன்னகைத்தாள். அது பொய். பொய்ன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். இந்த போட்டோ கொஞ்சம் பாக்குறியா? கையில் வைத்திருந்த பாலித்தீன் கவரை பிரித்து பழுப்பேறிய ஒரு பாஸ்போர்ட் போட்டோவை எடுத்து விபாவிடம் கொடுத்தாள். விபா போட்டோவை வாங்கி நடுக்கமாக தன் பார்வையை அதன் மேல் நழுவ விட்டாள். சற்றென்று விபாவின் பார்வை உறைந்து போக அதிர்ச்சி அலையொன்று அவளுடைய இதயத்தை மூர்க்கமாக மோதி நம்பியது. கையில் இருந்த போட்டோவில் ஏழ்மை தோற்றத்தில் விபா கேமராவை நேர்பார்வை பார்த்தபடி சிரித்து கொண்டிருந்தாள். விபாவின் நுரையீரல்கள் காற்றுக்காக திணற அவள் கை விரல்களில் சிக்கியிருந்த போட்டோ மிக மெல்லிய நடுக்கத்துக்கு உட்பட்டது. காரின் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த கோகிலம் விபாவின் தோலை மெல்ல தட்டினாள். என்ன பேச்சியே காணோம்? இது இது உன்னோட ஒரிஜினல் அம்மா. அப்போ அப்போ வீட்ல இருக்கிறது? கோகிலம் சிரித்தாள். அது சும்மா. நோ, இருக்காது. என்னது இருக்காதா? சரியா போச்சு விபா. உணர்ச்சி வசப்படமா கையில் இருக்கிற போட்டோவை மறுபடியும் ஒரு தடவை பாரு. விபா தன் நடுக்கமான பார்வை மீண்டும் போட்டோவுக்கு கொண்டு போனாள். தண்டுவடத்தில் பனிக்கட்டி ஒன்று ஸ்லோ மோஷனில் ஊர்ந்து கொண்டு போயிற்று. நெற்றி, கண்கள், நாசி, உதட்டு சுழிப்பு, வழித்த மாதிரியான மோவாய் எல்லாமே 100க்கு 100 மார்க் வாங்கி விபாவோடு ஒத்து போயிருந்தது. பணக்கார செழுமை மட்டும் மிஸ்ஸிங். என்ன விபா, நம்பிக்கை வருதா? நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? ஏன்? நீ ஏதோ பித்தலாட்டம் பண்ற. இது என்னோட போட்டோவே தான். நீ இந்த போட்டோவில் சில்மிஷம் பண்ணி கோகிலம் கையமர்த்தினாள். இதை பார் விபா, நீ இப்போ சொன்ன சில்மிஷம் பித்தலாட்டம் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒட்டு மொத்த குத்தகைக்காரர் உங்கள் அப்பா மிஸ்டர் ஜெயபிரகாஷன் தான். நான் கிடையாது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோட அக்கா, பேரு அம்சவேணி. 22 வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது. நீ சொல்றது உண்மையோ பொய்யோ அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். இப்போதைக்கு இந்த பிரச்சனை வேணாம். அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். அது எனக்கும் தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ இந்த பிரச்சனையை கிளப்புறது என்ன நியாயம்? இத்தனை நாளா இந்த சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தியா? உன்னோட கோபமும் கேள்வியும் நியாயமானதுதான். ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீ நம்பித்தான் தீரணும். இன்னைக்கு காலையில தான் தடவையா உன்னை நான் பார்த்தேன். வழக்கம் போல நான் ராஜவீதியில் இருக்க ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஒப்பனக்கார வீதியை கிராஸ் பண்ணும்போது நீ இதே காரை ரோட்டோரமா நிறுத்திக்கிட்டு கீழே இறங்கி யார் கூடவோ பேசிட்டு இருந்த. உன்னை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். என்னைக்கோ வீட்டை விட்டு ஓடி போன என்னோட அக்காவே நேர்ல வர்ற மாதிரி இருந்துச்சு. நீ பேங்க்குக்கு போய் யாருக்கோ அழைப்புதல் கொடுத்துட்டு வந்து கார்ல ஏறின. நீ யாரு, எங்க இருக்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆட்டோ பிடிச்சு உன்னோட காரை ஃபாலோ பண்ணி வீட்டை கண்டுபிடிச்சேன். நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. நம்ப வைக்கிறேன். என்ன உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போ. ப்ரெஷர் பேஷண்ட். சரி, உங்க அம்மா கிட்டையாவது கூட்டிட்டு போ. ஐயோ வேணாம், அம்மா ஒரு சென்சிட்டிவ் டைப். கோகிலம் தன் சுட்டு விரலை உயர்த்தினாள். இதோ பார், இந்த சால்ஜாப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். 22 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அக்கா அம்சவேணி வீட்டை விட்டு ஓடும்போது 2 மாச கர்ப்பிணி. அவளோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு தெரியாம அப்ப உயிரோட இருந்த என்னோட அம்மாவும் அப்பாவும் திணறிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க அக்கா அம்சவேணியை உரிச்சிட்டு வந்த மாதிரி என் முன்னாடி இந்த நிமிஷம் நீ நின்றுட்டு இருக்க. ஜெயபிரகாசம் உனக்கு அப்பாவா இருக்கலாம். ஆனா நீ அம்மா நினைச்சிட்டு இருக்க யசோதா நிச்சயமா உனக்கு அம்மாவா இருக்க முடியாது.
விபாவின் மனசுக்குள் ஒரு எரிமலை வெடித்தது. கோகிலம் தொடர்ந்தாள். என்னோட அக்கா அம்சவேணி இப்போ உயிரோடு இருக்காளா இல்லையாங்கிற உண்மை உன்னோட அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவர்கிட்ட இருந்து நானே கேட்டு தெரிஞ்சுக்குவா இல்ல? விபா படபடப்பா குறுக்கிட்டாள். நீங்க அப்பாவை சந்திக்க வேணாம். நானே அவர்கிட்ட பேசிட்டு உன்னை சந்திக்கிறேன். உன்னோட வீடு எங்க? பாப்பநாயக்கம்பாளையத்துல பெருமாள் கோயில் ரோடு. நீ உங்க அப்பா கிட்ட பேசி விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி விவரம் சொன்னா போதும். எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி சாவகாசமா அப்பா கிட்ட இதை பத்தி பேசி நோ, இன்னைக்கு ராத்திரியே உங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசணும். நாளை காலையில 10 மணிக்குள்ள எனக்கு பதில் வரணும். அப்படி பதில் வரலன்னா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும். என் அக்காவோட போட்டோவை இணைச்சு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரை ஸ்டேஷன்ல கொடுத்தா போதும். போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்து விசாரணை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி உண்மையை வெளியே கொண்டு வந்துருவாங்க. வேண்டாம், நான் இன்னைக்கு ராத்திரியே அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன். நாளை காலையில சரியா 10 மணி வரை பார்ப்பேன். உன்கிட்ட இருந்து போன் வரலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். கோகிலம் காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினாள். டிரைவிங் சீட் பக்கம் வந்து விபாவிடம் குனிந்தாள். கேட்க மறந்துட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைக்கு இதே ஊரா? ஆமா. பேர் என்ன? வசந்தகீதன். பேர் நல்லா இருக்கு. மாப்பிள்ளைக்கு என்ன வேலை? ஒரு ஃபாரின் கொலாபரேஷன் கம்பெனில டெபுட்டி ஜெனரல் மேனேஜரா இருக்கார். செமத்தியான வரம் தான். இது பார் விபா, வர்ற வாரம் உன் கழுத்துல தாலி ஏறணும்னா நான் என்னோட அக்கா அம்சவேணிய பார்த்தாகணும். ஆட்காட்டி விரலை காட்டி எச்சரித்த கோகிலம் மெல்ல நடந்து இருட்டில் கரைந்து மறைந்தாள். காரை நகர்த்த தோன்றாமல் அப்படியே சில நிமிடங்கள் வரை உறைந்து போய் உட்கார்ந்திருந்த விபா பின்னர் உணர்வுக்கு வந்தவளாக காரை உயிர்ப்பித்துக் கொண்டு பங்களாவுக்கே போனாள். போர்டிகோவில் போலீஸ் ஜீப் ஒன்று நின்றிருந்தது. விபா காரை மௌனமாக்கிவிட்டு உள்ளே போனாள். ஹால் சோஃபாவில் ஜெயப்பிரகாசம் இன்ஸ்பெக்டர் ஒருவரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். நடை சத்தம் கேட்டு திரும்பியவர் விபாவை பார்த்ததும் புருவங்களுக்கு மத்தியில் இந்த இடைவெளியை சுருக்கினார். என்னம்மா, அதுக்குள்ள காந்திபுரம் போயிட்டு வந்துட்டியா? இல்லப்பா, நான் போகல. தண்டுமாரியம்மன் கோயில்ல ஏதோ விசேஷம். ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம். ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்தேன். டிராஃபிக் ஜாம் சரியாற மாதிரி தெரியல, திருப்பி வந்துட்டேன். சரி, நாளைக்கு போய்க்கலாம். நீ இப்படி வந்து உட்காருமா. விபா எதிர் சோஃபாவுக்கு போய் சாய ஜெயப்பிரகாசம் சொன்னார். விபா, இவர் இன்ஸ்பெக்டர் பாலமுரளி. நம்ம கான்வென்ட்ல இன்னைக்கு சாயந்தரம் சாய் பிரசாத்ங்கிற ஒரு 5 வயசு பையன் காணாம போனது சம்பந்தமா விசாரிக்க வந்திருக்கார். மன உளைச்சலில் இருந்த விபா இன்ஸ்பெக்டர் பாலமுரளியை எரிச்சலாக பார்த்தாள். பையன் காணாம போனதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அது பெத்தவங்களோட பொறுப்பு. நீங்க இங்க வந்து விசாரிக்கிறது தேவையில்லாதது. பாலமுரளி புன்னகைத்தார். சாரி மிஸ் விபா, அது உங்க கான்வென்ட்ல நடக்கிற 2வது சம்பவம். 3 மாசத்துக்கு முன்னாடி கமலக்கண்ணன் ஒரு பையன் அதே மாதிரி காணாம போயிட்டான். 4 நாளைக்கு அப்புறம் பாரதி பூங்கா பக்கம் ஒரு முட்புதற்குள்ள புத்தி பெதிரிச்ச நிலைமையில கிடைச்சான். போலீஸ் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தும் அந்த சம்பவத்துக்கு காரணமான நபரை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம். 2 பையன்களும் உங்க கான்வென்ட்ல இருந்தே காணாம போயிருக்கிறதால கான்வென்ட்டை நிர்வாகம் பண்றவங்க அப்பா கிட்ட விசாரணை பண்ண வேண்டிய கட்டாயம். ஜெயப்பிரகாஷ் இடைமறித்து சொன்னார். இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு சிட்டில இருக்க கல்வி நிறுவனங்கள்ல எங்க குரூப்புக்கு பொதுமக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கு. இதை கெடுக்கிறதுக்காக யாரோ பண்ணிட்டு இருக்க சில்மிஷ வேலை இது. நீங்க சந்தேகப்படுற நபர்கள் யாருங்கிறத ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? வெரி சாரி இன்ஸ்பெக்டர், என்னோட பழகிட்டு இருக்கிறவங்களை சந்தேக லிஸ்ட் கொண்டு வர நான் தயாரா இல்லை. நீங்க உங்க இன்வெஸ்டிகேஷனை எந்த கோணத்துல வேணும்னாலும் நகர்த்துங்க. குற்றவாளியை கண்டுபிடிங்க. நான் யாரையும் சுட்டி காட்ட விரும்பல. இன்ஸ்பெக்டர் பாலமுரளி தோள்கை குளிக்கபடி எழுந்தார். இட்ஸ் ஓகே மிஸ்டர் ஜெயப்பிரகாசம். காணாம போயின பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தனி போலீஸ் ஸ்குவாட் சிட்டி முழுக்க ஜுர வேகத்துல செயல்பட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த ராத்திரிக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தகவலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை தகவல் எதுவும் வரலன்னா நாளை காலையில மறுபடியும் உங்களை வந்து பார்க்க வேண்டியிருக்கும். பாலமுரளி கட்டளை இட்ட மாதிரியான தொனியில் சொல்லிவிட்டு போர்டிகோவை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட ஜெயப்பிரகாசம் நெற்றியை பிடித்து கொண்டார். இது ஒரு வேண்டாத தலைவலி. நாளைக்கு இந்த இன்ஸ்பெக்டர் என்னை பார்க்க வந்தா நான் வெளியூர் போயிடுதா சொல்லிடுமா? இன்ஸ்பெக்டர் விபா தன் தலையை திருப்பி பார்வையை ஜெயப்பிரகாசத்தின் பார்வையோடு மோதவிட்டாள். அப்பா, என்னம்மா, அம்மா எங்க? தலைவலிக்குதுன்னு ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு மாடி ரூமுக்கு தூங்க போயிட்டா. விபா தயக்கமாய் தலையை உயர்த்தி மாடியை பார்க்க ஜெயப்பிரகாசம் அவள் தோள் மேல் கையை வைத்தார். ஏமா ஒரு மாதிரி இருக்க? அப்பா, அம்சவேணியை பத்தி கொஞ்சம் பேசலாமா என்று தலையை குனிந்து கொண்டே கேட்ட விபாவை வியப்பாக பார்த்தார் ஜெயப்பிரகாசம். நீ என்னம்மா சொல்ற? யார் அந்த அம்சவேணி? விபா நிமிர்ந்த அப்பாவின் கண்களில் பொய் தெரிகிறதா என்று படித்து பார்த்தாள். நிஜமா அந்த பேர்ல உங்களுக்கு யாரையும் தெரியாதாப்பா? தெரியாது. உங்க பிளாஷ்பேக்கை 20 வருஷங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னம்மா நீ பிளாஷ்பேக் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு? அம்சவேணிங்கிற பேர்ல எனக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா தெரியும்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன பயமா? சரி, இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்கப்பா.
விபா தன் கையில் மறைத்து வைத்திருந்த போட்டோவை ஜெயப்பிரகாசத்திடம் காண்பிக்க அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருடைய கண்களில் அதிர்ச்சி ஒட்டி இருக்க நெற்றி பரப்பு நிறைய சுருக்கங்களுக்கு உட்பட்டிருந்தது. மறுபடியும் திணறலான கேட்டார், யாருமா அந்த அம்சவேணி? விபா நிமிர்ந்த அப்பாவின் கண்களில் பொய் தெரிகிறதா என்று படித்து பார்த்தாள். விபா நிமிர்ந்த அப்பாவின் கண்களில் பொய் தெரிகிறதா என்று படித்து பார்த்தாள். கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருடைய கண்களில் அதிர்ச்சி ஒட்டியிருக்க நெற்றி பரப்பு நிறைய சுருக்கங்களுக்கு உட்பட்டிருந்தது. மறுபடியும் திணறலான குரலில் கேட்டார், யாருமா அந்த அம்சவேணி? நிஜமா அந்த பேர்ல உங்களுக்கு யாரையும் தெரியாதாப்பா? தெரியாது. உங்க பிளாஷ்பேக்கை 20 வருஷங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னம்மா நீ பிளாஷ்பேக் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு? அம்சவேணிங்கிற பேர்ல எனக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா தெரியும்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன பயமா? சரி, இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்கப்பா. விபா தன் கையில் மறைத்து வைத்திருந்த போட்டோவை ஜெயப்பிரகாசிடம் நீட்ட அவர் வாங்கி பார்த்துவிட்டு இடது கை ஆட்காட்டி விரலால் தன் நெற்றியை சொரிந்தார். உன்னோட போட்டோவா இது? இவ்வளோ பழசா இருக்கு. போட்டோல இருக்கிறது நான் இல்லப்பா, பின்ன அம்சவேணி. அதாவது நீங்க தெரியாதுன்னு சொன்ன அம்சவேணி. 22 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ இது. ஜெயப்பிரகாசம் ஆச்சரிய அலைகளில் சிக்கி சுவாசிக்க திணறிக் கொண்டிருக்க விபா அவரை பார்வையால் துளைத்தபடி கேட்டாள், இப்பவாவது ஞாபகம் வருதாப்பா? இல்லம்மா, இது யாருன்னு எனக்கு தெரியல. அப்பா, நான் ஒரு கேள்வியை கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்னம்மா கேட்க போற? நான் உங்க ஜாடியும் கிடையாது, அம்மாவோட ஜாடியும் கிடையாது. உண்மையிலேயே நான் உங்களுக்கு பிறந்தவதானா? விபாவையே வெறித்து பார்த்தார் ஜெயப்பிரகாசம். யாரோ ஏதோ போட்டோவை கொடுத்து உன்னோட மனசை பாய்சன் பண்ணியிருக்காங்க. உனக்கு அடுத்த வாரம் கல்யாணம், மாப்பிள்ள பெரிய இடம். கல்யாணத்தை நடக்க விடாம பண்றதுக்காக யாரோ நம்ம குடும்பத்து சந்தோஷத்துக்கு எதிராக காய்களை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கான்வென்ட்ல படுக்கிற ஒரு பையன் இன்னைக்கு சாயந்தரம் திடீர்னு காணாம போயிருக்கான். போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த டென்ஷன்ல சிக்கி திணறிட்டு இருக்கும் போதே இந்த அம்சவேணி போட்டோ. இதையெல்லாம் நாம இக்னோர் பண்ணிட்டு, சாரிப்பா, விஷயங்கள் நமக்கு பாதகமா இருக்குங்கிறதுக்காக அதை இக்னோர் பண்றது சரியில்லை. அதை மீட் பண்ணணும். இந்த போட்டோ தபால்ல ஒரு மொட்டை கடிதத்தோடு இணைக்கப்பட்டு வந்திருந்தா நீங்க சொன்ன மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா இது என்கிட்ட நேர்ல கொடுக்கப்பட்ட போட்டோ. போட்டோவை கொடுத்தது யாரு? பேரு கோகிலம், அம்சவேணியோட சிஸ்டர். போன் நம்பரும் அவன் அட்ரஸும் கொடுத்துட்டு போயிருக்கா. ஜெயப்பிரகாசம் பதட்டப்பட்டார். பேரு என்னம்மா சொன்ன? கோகிலம். போன் நம்பர் சொல்லு, இப்பவே நான் அவளை கான்டாக்ட் பண்ணி. டீப்பாயின் மேலிருந்த செல்போனை எடுக்க முயல விபா தடுத்தாள். அப்பா, அவசரப்படாதீங்க. இது இமோஷனலா பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. முதல்ல நம்ம சைட்ல ஏதாவது தப்பு இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம பக்கம் தப்பு இல்லைன்னு தீர்மானமா தெரிஞ்ச பின்னாடிதான் வாயை திறக்கணும். அந்த கோகிலம் டெலிபோன் நம்பரையும் வீட்டு அட்ரஸையும் கொடுத்து நாளை காலையில 10 மணி வரைக்கும் அவகாசமும் கொடுத்துருக்கா. உங்ககிட்ட பேசிட்டு நாளை காலையில அவளை கான்டாக்ட் பண்றதா சொல்லியிருக்கேன். இந்த பார் விபா, என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது. எனக்கு அம்சவேணியும் தெரியாது, கோகிலத்தையும் தெரியாது. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடியும் சரி, வேறு எந்த பொண்ணையும் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. உங்க பொண்ணு உங்களை நம்ப மாட்டாங்க, ஆனா நான் நம்புறேன். விபாவும் ஜெயப்பிரகாசும் சட்டென்று வியர்த்த முகங்களோடு திரும்ப யசோதா மாடிப்படிகளின் இருட்டு பகுதியிலிருந்து மெல்ல வெறிப்பட்டாள். அம்மா, என்னடி உன் பிறப்பு மேல உனக்கே சந்தேகம்? வந்து அப்பாவை கூண்டுல ஏத்தாத குறையா விசாரணை பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. அம்மா, அது வந்து நான் எல்லாத்தையும் அப்படி ஓரமா நின்று கேட்டுட்டு தான் இருந்தேன். உன்னை 10 மாசம் சுமந்து இடுப்பு நோக பெத்து போட்டவன் நான். எவ்வளோ வந்து ஒரு போட்டோவை காட்டி இவதான் உன்னோட அம்மான்னு சொன்னா அதை அப்படியே நம்பிட்டு வந்து கதா காலட்சேபமா பண்ணிட்டு இருக்க. உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும்டி. மற்ற பெண்களை பார்க்கும்போது தப்பு பண்ணாத கண்கள் அவருக்கு. அவரோட மனசு வெள்ளை பேப்பர் மாதிரி. நீ சொல்ற மாதிரியான கரும்புள்ளைகள் அந்த பேப்பர்ல கிடையாது. அம்மா, நான் என்ன சொல்ல வரேனா, நீ ஒன்னையும் சொல்லாத. எங்க அந்த போட்டோவை கொடு. விபா தயக்கமாக அந்த போட்டோவை நீட்ட யசோதா அதை வாங்கி ஒரு வினாடி பார்த்துவிட்டு அடுத்த வினாடியே அது 2ஆக 4ஆக 8ஆக கிழித்து வேஸ்ட் பின்னில் தூக்கி போட்டாள். அம்மா, நாளை காலையில 10 மணிக்கு நீயும் நானும் அந்த கோகிலத்துக்கிட்ட போறோம். வேண்டாம்மா. ஏண்டி வேண்டாம்? ஒரு போட்டோவை காட்டி நம்ம குடும்பத்து மேல சேத்தவாரி இறைச்சிட்டு போயிருக்கா, அவளை சும்மா விடலாமா? யசோதா பெரிய குரல் எடுத்து கத்திக்கொண்டிருக்கும் போதே ஹாலின் மூலையில் இருந்த டெலிபோன் விருட்டு விருட்டு என்று துடித்து கூப்பிட்டது. ஜெயப்பிரகாசம் எழுந்து போய் ரிசீவரை எடுத்து காதோடு உரச விட்டார். ஹலோ மிஸ்டர் ஜெயப்பிரகாசம், ஒரு ஆண் குரல் கேட்டது. எஸ், ஹோல்டிங். ஜாஸ்மின் கான்வென்ட் உங்களோட தானே? ஆமா. இன்னைக்கு சாயந்தரம் அந்த கான்வென்ட்ல படிக்கிற ஒரு 5 வயசு பையன் காணாம போயிட்டான் இல்லையா? ஆமா. அந்த பையன் பேரு சாய் பிரசாத். ஆமா, நீங்க யாரு? அசிரிரி. அசிரியா?
நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கே சொல்ல போறேன். ஜெயப்பிரகாசம் வியந்தார். என்ன சொல்ல போற? இன்னைக்கு சாய் பிரசாத் காணாம போன மாதிரியே நாளைக்கும் ஒரு பையன் காணாம போக போறான். ஜெயப்பிரகாசத்தின் இதய மையத்தில் ஆணி ஒன்று அடித்த தினசில் வலி ஜனித்துக் கொண்டிருக்கும் போதே மறுமுனையில் ரிசீவர் பெரிய சத்தத்தோடு வைக்கப்பட்டது. ஷாம், பாதி பீர் அப்படியே இருக்கு, போதும். எனது போதுமா? சரியா போச்சு. 2வது பீருக்கு நான் ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நீயே குடிச்சுக்கு சிவா, நான் கிளம்புறேன். சொல்லிக்கொண்டே எழம் என்று சாமின் தோல் மேல் கையை வைத்தான் சிவா. இன்னைக்கு உனக்கு என்னடா ஆச்சு? இந்த டல் அடிக்கிற? வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, போய் பார்க்கணும். நாளைக்கு மீட் பண்ணலாம். நீ இருந்து சாப்பிட்டு பில்லை செட்டில் பண்ணிட்டு வா. பணம்? 2 500 ரூபாய் நோட்டுகளை தன் சஃபாரி பாக்கெட்டிலிருந்து உருவி சிவாவை நோக்கி வீசிய சாம் அந்த அரையிருட்டான ரெஸ்டாரண்ட்டிலிருந்து வெளிப்பட்டு கார் பார்க்கிங்கில் நின்றிருந்த தன் சாண்ட்ரோவுக்கு வந்தான். சாப்பிட்ட பீர் சுறுசுறுவென்று நரம்பு மண்டலத்தை கடித்து கொண்டிருக்க காரின் லாக்கை விடுவித்து டிரைவிங் இருக்கைக்கு சாய்ந்தான். டேஷ்போர்டு ஓரமாக இடம் பிடித்திருந்த எலக்ட்ரானிக் கிளாக் இரத்த சிவப்பு டிஜிட்டல்களில் நேரம் 10:30 காட்டிக் கொண்டிருந்தது. காருக்கு அருகே குனிந்து சல்யூட் வைத்த சென்ட்ரிக்கு 50 ரூபாய் நோட்டொன்றை சுண்டிவிட்டு குபீர் என்று காரை கிளப்பிக் கொண்டு அகலமான அந்த ஹைவேஸ் ரோட்டுக்கு வந்தான். லாரிகள் 2 திசைகளிலும் ரோட்டை அரைத்துக் கொண்டிருக்க ஷாம் சாண்ட்ரோவை என்பதில் கையாண்டான். கோவை 15 கிலோமீட்டர். மஞ்சள் பெயிண்டின் பின்புலத்தில் கழுப்பு எழுத்துக்களை காட்டிய நெடுஞ்சாலைத்துறையின் போர்டு ஒரு மைக்ரோ வினாடியில் கடந்து போயிற்று. ரோட்டோர புளிய மரங்கள் ஹெட்லைட்டுகளின் உபயத்தால் அவசர அவசரமாக ஒரு வெளிச்ச குளியல் போட்டுவிட்டு மறுபடியும் இருட்டுக்குள் காணாமல் போயின. ஷாம் வெறித்த பார்வையோடு காரை விரட்டி கொண்டிருக்க சஃபாரியின் சட்டை பைக்குள் கங்காரு குட்டியாய் எட்டி பார்த்து கொண்டிருந்த செல்போன் முனகியது. காரின் வேகத்தை சற்றே குறைத்து செல்போனை எடுத்து இடதுகாது கொடுத்தான். எஸ் ஷாம், நான் ஸ்வரூபா. ஒரு பெண்ணின் குரல் ஐஸ்கிரீமாய் ரிசீவரில் வழிந்தது. சொல்லு. என்ன சொல்ல? இப்ப மணி 10:30. அதுக்கு என்ன? என் வீட்டுக்கு வரதா சொன்னீங்களே, எப்ப சொன்னேன்? 2 நாளைக்கு முந்திரி ராத்திரி நேரு ஸ்டேடியத்துக்கு கீழே இருட்டுல காரை நிறுத்திட்டு என் மடியில தலை வச்சு படுத்துட்டு இருந்தப்ப. சாரி, மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, இப்ப வாங்க, வெயிட் பண்றேன். மறுபடியும் சாரி ஸ்வரூபா, 2 நாளைக்கு நான் கொஞ்சம் பிஸி. வேற எங்காவது ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா? சச்ச, நீ இருக்கும்போது இன்னொருத்தியா? கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரே. நம்புறேன். எப்போ வரீங்க? ஃபோன் பண்ணிட்டு வரேன். செல்போனை அணைத்த ஷாம் அது மறுபடியும் வாயை திறக்காமல் இருப்பதற்காக ஊமையாக்கிவிட்டு காரின் வேகத்தை அதிகப்படுத்தினான். 10 நிமிடம். கோவை நகரம் சோடியம் வேப்பர் விளக்குகளோடு வந்தது. போக்குவரத்து அறவே இல்லாத சாலைகளில் விரைந்த சாண்ட்ரோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்குள் நுழைந்ததும் வேகத்தை குறைத்து கொண்டு ஊர்ந்தது. பங்களாக்கள் தள்ளி தள்ளி உட்கார்ந்து இருட்டில் தூங்கிக் கொண்டிருந்தன. அடித்த காற்றில் குளிர் ஊசி முனைகளாக மாறியிருக்க கிழக்கு திசையில் உதயமாகி இருந்த நசங்கிய நிலவு மேகத்தின் பிடியில் சிக்கி அழகாயிருந்தது. ஷியாம் சிதிலமாகியிருந்த அந்த சரளைக்கல் சாலையில் காரை கவனமாக ஓட்டி மரங்கள் சூழ்ந்த ஒரு பங்களாவுக்கு முன்பாக காரை கொண்டு போய் நிறுத்தி சின்னதாக ஹார்ன் கொடுக்க இருட்டுக்குள் இருந்த அந்த கருப்பு நாய் திமு திமுவென்று ஓடி வந்தது. 4 அடி உயரத்தில் ஒரு கன்றுக்குட்டி சைஸுக்கு வளர்ந்திருந்த அந்த நாய் காம்பவுண்ட் கேட்டை பற்றி கொண்டு எட்டி பார்த்தது. ஷாம் குரல் கொடுத்தான். சீசர், ஓப்பன் த கேட். சீசர் உடனே செயல்பட்டு கேட்டின் நாதங்கியை வாயால் விடுவித்து கேட்டின் 2 பக்கத்தையும் திறந்து வைத்தது. காரின் உள்ளே நுழைந்து இருட்டான போர்ட்டிகோவுக்குள் போய் நிற்பதற்குள் சீசர் கேட்டை சாத்திவிட்டு மூச்சுரைக்க ஓடி வந்து நின்றது. ஷாம் இறங்கி சீசரை தட்டி கொடுத்துவிட்டு படியேறி கதவுக்கு முன்பாக வந்து நின்று தொங்கிக் கொண்டிருந்த பூட்டுக்கு விடுதலை கொடுத்தான். சீசர், கோ அண்ட் வாட்ச். சீசர் போர்ட்டிகோவின் இருட்டுக்குள் ஓடி போய்விட ஷியாம் வீட்டுக்கு நுழைந்து கதவை சாத்தி தாழிட்டு கொண்டான். ஹால் 0 வாட்ஸ் வெளிச்சத்தில் இருந்தது. அரை இருட்டில் மெதுவாக நடந்து ஹாலை கடந்து பக்கவாட்டு அறை கதவை திறந்தான். டைனிங் அறை அது. 40 வாட்ஸ் விளக்கு வெளிச்சத்தில் கிரானைட் கல்லாலான டைனிங் டேபிள் தெரிய டேபிளின் மேல் வகை வகையாக உணவு ஐட்டங்கள். சில்லி சிக்கன் நூடுல்ஸ், பிரெட் ரைஸ் காற்றில் மணந்தது. சாக்லேட்டுகள் மேஜை புறவும் இறைந்து கிடக்க கிளாஸ் பிளாஸ்கில் உருகாத ஐஸ்கிரீம்கள். டைனிங் டேபிளுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நாற்காலி போடப்பட்டிருக்க அதில் அந்த சிறுவன் மலங்க மலங்க விழித்தபடி உட்கார்ந்திருந்தான். கைகளும் கால்களும் நைலான் கயிற்றால் நாற்காலியோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்க வாயில் ஒரு பெரிய பிளாஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. ஷாம் ஒரு நாற்காலியில் இழுத்து போட்டுக்கொண்டு பக்கத்தில் உட்கார்ந்தான். உதட்டில் ஒரு குரூருக புன்னகை கேட்காமல் வந்து உட்கார்ந்து கொண்டது. கரகரத்த குரலில் கூப்பிட்டான். சாய் பிரசாத். சிறுவன் தன் பெரிய விழிகளில் மிரண்டான். தொண்டை குழி துடித்தது. ஷாம் தன் இடது கையின் ஆட்காட்டி விரலால் சிறுவனின் மோவாயை நிமிர்த்தினான். என்ன சாய் பிரசாத், நீ பசிக்குதுன்னு சொன்ன. உனக்காக இவ்வளவு ஐட்டம் வாங்கிட்டு வந்து ஆசையோடு பரிமாறிட்டு போனேன். நீ என்னடானா உன்னை கூட தொட்டு பார்க்கல போல இருக்கே. இது உனக்கே நியாயமா சொல்லு?
சிறுவனின் கண்களில் நீர் பளபளத்து திரண்டு கன்னங்களில் வழிய ஷியாம் தன் வலது கை ஆட்காட்டி விரலால் அந்த கண்ணீரை தொட்டு நாக்கில் வைத்து சுவை பார்த்தான். கண்மூடி சொன்னான், ஃபண்டாஸ்டிக். இடது கை விரல்களால் சிறுவன் சாய் பிரசாத்தின் தலைக்கேசத்தை அளந்து கொண்டே ரகசியம் பேசுகிற மாதிரி கேட்டான் ஷியாம். உனக்கு சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் ரொம்பவும் பிடிக்கும் போல இருக்கே. சிறுவனின் பெரிய விழிகளில் புதிதாக நீர் நிரம்பி 2 ஜிகுனா துணுக்குகள் மாதிரி பளபளத்து பயத்தில் தலை மேலும் கீழும் அசைய தொண்டைக்குள்ளிருந்து என்ற முனகல் வெளிப்பட்டது. சாக்லேட் ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவியா? அதான் உன்னோட கண்ணீர் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. சொல்லி சிரித்த ஷியாம் சிறுவனின் வாயில் ஒட்டப்பட்டிருந்த பிளாஸ்டரை மெல்ல பிரித்தான். பிளாஸ்டரை எடுத்ததுமே சாய் பிரசாத் வீறிட்டு அழ ஆரம்பிக்க, பாம்பு சிரிக்கிற மாதிரி ஷ் என்றான் ஷியாம். பாதி திறந்த வாயில் அழுகை அப்படியே நின்றது. இதை பாரு சாய், சத்தம் போட்டு அழுதா இந்த அங்கிளுக்கு பிடிக்காது. மறுபடியும் வாயை ஒட்டிரட்டுமா? வேணாம், இனிமே சத்தம் போட்டு அழமாட்டே. குட் பாய். சாய் பிரசாத் பொங்கி வந்த அழுகையை மென்று விழுங்கி சிரித்தபடியே ஷியாமை ஏறிட்டான். அங்கிள், என்னடா ராஜா? எனக்கு எனக்கு உனக்கு பசிக்குது. ஷியாம் சிரித்தான். பசிக்குதா? பசிச்சா சாப்பிட வேண்டியதானே ராஜா. டேபிள் மேல் எத்தனை ஐட்டம் பாத்தியா? சில்லி சிக்கன் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், ஐஸ்கிரீமும் சாப்பிட்றது. எப்படி சாப்பிட்றது அங்கிள்? ஏண்டா ராஜா, என் 2 கையும் கட்டி போட்டிருக்கீங்களே. கட்டி போட்டு இருந்தா என்ன சாப்பிட முடியாதா? எப்படி சாப்பிட்றது? சாய் பிரசாத் அழுகை வெடிக்கும் குரலில் கேட்க ஷியாம் சிரித்தான். எப்படி சாப்பிட்றதுன்னு இப்ப காட்டுறேன் பார். சொன்ன ஷியாம் எழுந்து பங்களாவின் முன்பக்கம் போய் வாசல் கதவை திறந்து குரல் கொடுத்தான். சீசர்! காம்பவுண்ட் கேட்டுக்கு பக்கத்தில் சென்ட்ரி வேலை பார்த்து கொண்டிருந்த சீசர் இருட்டில் தலைதெறிக்க ஓடி வந்து ஷியாமுக்கு முன்பாக மண்டி போட்டு உட்கார்ந்தது. சீசர், உள்ளே போ. உள்ளே வந்தது. கமான், போய் சாப்பிடு. தோரணையோடு ஹாலுக்குள் நடைபோட்ட சீசர் டைனிங் ரூமுக்குள் நுழைந்து டேபிளின் மேல் சத்தமில்லாமல் தாவி உட்கார்ந்து உமிழ்நீர் கொட்டும் நாக்கை தொங்கவிட்டபடி ஷியாமை பார்க்க அவன் மார்புக்கு குறுக்கே கையை கட்டிக்கொண்டு, சீசர், ஹேவ் யுவர் டின்னர் என்றான். சீசர் சில்லி சிக்கனில் வாய் வைத்தது. 2 நிமிடத்தில் அதை முடித்துவிட்டு ஃப்ரைட் ரைஸையும் நூடுல்ஸையும் விழுங்கியது. ஷியாம் சாய் பிரசாத்துக்கு பக்கத்தில் வந்து நின்றான். கையை கட்டி போட்டிருந்தா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டியே ராஜா. சீசரை பாத்தியா? சாய் பிரசாத்தின் கண்களில் பசி களைப்பு கனமாக தெரிய நாய் சாப்பிடுவதை இமைக்காமல் பார்த்தான். ஷியாம் கேட்டான், என்ன ராஜா, பசிக்குதா? ரொம்ப பசிக்குதா? சீசர் ஏதாவது மிச்சம் வச்சா அது கண்டிப்பா உனக்குத்தான். உன்னோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வயிற்றில் கிள்ளும் பசியோடும் மனசுக்குள் நொண்டி அடிக்கும் பயத்தோடும் சாய் பிரசாத் சீசரையை பார்த்து கொண்டிருக்க அது எல்லாவற்றையும் ஹதம் செய்துவிட்டு டேபிளிலிருந்து கீழே குதித்தது. அடுத்த கட்டளைக்காக ஷியாமை அண்ணாந்து பார்த்தது. கோ அண்ட் வாட்ச். சீசர் அதை இராணுவ கட்டளையாக பாவித்து விருட்டென்று வெளியே ஓடிவிட சாய் பிரசாத்தின் கன்னத்தை செல்லமாக தட்டினான் ஷியாம். உனக்கு அதிர்ஷ்டம் இல்லடா ராஜா. சாய் பிரசாத் கண்களில் சட்டென்று நீர் திரண்டு உருண்டது. அங்கிள், எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் தண்ணி சாப்பிட்றியா? ஷியாம் ஒரு டம்ளரில் சிறிது தண்ணீரை வார்த்து சாய் பிரசாத்தின் வாய் அருகே கொண்டு போன வினாடி வெளியே சீசர் குறைத்தது. காது ஜவ்வில் ஓட்டை விழுந்து விடக்கூடிய அளவுக்கு எக்கச்சக்கமான டெசிபிள்கள் உள்ளடக்கிய மூர்க்கமான குறைப்பு. ஷியாமின் மூளை பகுதிக்குள் சைரன் ஒலித்தது. கையில் வைத்திருந்த தண்ணீர் டம்ளரை சத்தமில்லாமல் மேஜை மேல் வைத்துவிட்டு முகமாறினான். சீசர் அப்படி குறைச்சா யாரோ வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஷியாம் கதவை நோக்கி வேகமாக போனான். சீசர் பயங்கரமாக குறைத்து கொண்டிருக்க பாதி திறந்திருந்த கதவின் வழியாக மெல்ல எட்டி பார்த்தான். காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே கொட்டியிருந்த இருட்டில் யாரோ நிழல் உருவமாக தெரிந்தார்கள். ஷியாமின் உடம்பில் இருந்த அத்தனை மில்லியன் செல்களும் போர்க்கவசம் உடன. யாரது? போய் பார்க்கலாமா வேண்டாமா? ஷியாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கேட்டுக்கு வெளியே நின்றிருந்த அந்த உருவம் குரல் கொடுத்தது. ஷியாம். பெண் குரல். ஷியாம் பெரிதாக திடுக்கிட்டான். இந்த நேரத்துல இங்க ஒரு பொண்ணு யாரா இருக்கும்? ஷியாம், கொஞ்சம் வெளியே வா. ஷியாம் குரலை உயர்த்தினான். யாரது? வந்து பார்த்தா தானே தெரியும். ஷியாம் வெளிப்பட்டு காம்பவுண்ட் கேட்டை நோக்கி போக சீசர் குறைப்பதை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டது. காம்பவுண்ட் கேட்டின் கிரில் கம்பிகளை 2 கைகளாலும் பற்றி கொண்டு நின்றிருந்த அந்த பெண்ணுக்கு 25 வயது இருக்கலாம். கருப்பு நிறம். அவ்வளவு அழகாக இல்லை. சல்வார் கமீஸுக்குள் நுழைந்திருந்த அவள் அந்த இரவு நேரத்திலும் மெலிதான குளிர் கண்ணாடி போட்டிருந்தாள். வாய் தீவிரமாக எதையோ மென்று கொண்டிருந்தது. ஷியாம் தன் மூளையை உசுப்பி இவளெங்கேயோ பார்த்திருக்கமே என்று கேட்க அது தீர்மானமாக இல்லை என்றது. அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் போய் நின்றான் ஷியாம். பார்வையால் துளைத்து கொண்டே கேட்டான், யார் நீ? பிரம்மபுத்திரி. பிரம்மபுத்திரியா? அது என் பேரு. சொந்த ஊர் யாழ்ப்பாணம். சரி, என்ன விஷயம்? சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டு போலாம்னு வந்தேன். என்ன கேட்க போற? ஒண்ணுமில்ல ஷியாம். சாய் பிரசாத்ங்கிற ஒரு பையனை கடத்திட்டு வந்தியே, அவன் உயிரோட இருக்கானா இல்ல கொன்னுட்டியா?
ஷியாமின் இதயத்தை யாரோ கொக்கி போட்டு விருட்டென்று இழுத்த மாதிரியான உணர்வு. என்ன கேட்ட? சாய் பிரசாத் இன்னும் உயிரோட இருக்கானா இல்ல கொன்னுட்டியான்னு கேட்டேன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. சாய் பிரசாத்தா? யார் அது? இதை பாரு ஷாம், உன்னோட முகத்துல இருக்க அப்பாவி முகமுடிய காய்ச்சிட்டு ஒரிஜினல் முகத்தை காட்டு. விஷயத்த பேசி முடிக்க அது சுலபமா இருக்கும். ஷாம் திகைத்து போய் பிரம்மபுத்திரியை பார்த்து கொண்டிருக்க அவள் புன்னகையோடு தொடர்ந்தாள். என்ன போய் சொல்லாம்னு யோசிக்காதே ஷாம், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நீ ஜாஸ்மின் கான்வென்ட்டுக்கு வந்த. காரை கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு நீ சிகரெட் பிடிச்ச. 3வது சிகரெட் பிடிக்கும் போது உன் காருக்கு பக்கமா ஒரு பையன் வந்தான். நீ பேச்சு கொடுத்த, பக்கத்துல கூப்பிட்ட. பையன் பக்கத்துல வந்ததுமே முகத்தை கர்ச்சீஃபால புத்தி காருக்குள்ள ஒரு மைக்ரோ செகண்ட் நேரத்துக்குள்ள இழுத்து போட்ட. அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி காருக்கு வெளியே 5 நிமிஷம் நின்று பராக்க பார்த்த. அந்த நேரத்துல வாணி வந்தா. நீ ஷாம் தானேன்னு கேட்டா. நீ முழிச்ச. அதுக்கப்புறம் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசின. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே பையனை காணோம்னு அவனோட அம்மா ஓடி வந்தா. அதுக்கப்புறம் ஷாம் அவளையே பார்த்தான். என்ன யோசிக்கிற ஷாம்? எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தான். இன்னொரு விஷயத்தையும் இப்பவே சொல்லிடுறேன். கொஞ்சம் தலையை நீட்டி அந்த தெருமுனையை பாரு. எதுக்கு? பாரு சொல்றேன். ஷாம் வேண்டா வெறுப்பாக தலையை நீட்டி தெருமுனையை எட்டி பார்த்தான். 100 மீட்டர் தொலைவில் கார்ப்பரேஷனில் மெர்க்குரி வெளிச்சத்துக்கு கீழே ஒருவன் பைக்கில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. யார் அவன்? என்னோட ஹஸ்பண்ட் ரத்னாகரன். உன்னால எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா? சாரி. 5 நிமிஷம் நின்னு பராக்க பார்த்த. அந்த நேரத்துல வாணி வந்தா. நீ ஷியாம் தானேன்னு கேட்டா. நீ முழிச்ச. அதுக்கப்புறம் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசின. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே பையனை காணோம்னு அவனோட அம்மா ஓடி வந்தா. அதுக்கப்புறம் பேசிக்கொண்டே போன பிரம்மபுத்திரியை கையமர்த்தினான் ஷியாம். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, உள்ளவா பேசிக்கலாம். உன்ன மாதிரியான ஒரு ஆளை நம்பி உள்ள வர முடியுமா? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படியே நின்னுக்கிட்டு பேச வேண்டியதை பேசிடலாம். ஷியாம் அவளையே பார்த்தான். என்ன யோசிக்கிற ஷியாம்? எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தான். இன்னொரு விஷயத்தை இப்பவே சொல்லிடுறேன். கொஞ்சம் தலையை நீட்டி அந்த தெருமுனையை பாரு. எதுக்கு? பாரு சொல்றேன். ஷியாம் வேண்டா வெறுப்பாக தலையை நீட்டி தெருமுனை எட்டி பார்த்தான். 100 மீட்டர் தொலைவில் கார்ப்பரேஷனின் மெர்க்குரி வெளிச்சத்துக்கு கீழே ஒருவன் பைக்கில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. யார் அவன்? என்னோட ஹஸ்பண்ட் ரத்னாகரன். உன்னால எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அவர் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லிடுவார். ஷியாமின் முகம் அந்த குளிரிலும் வியர்த்து எண்ணெய் பூசி கொண்ட மாதிரி மினுமினுத்தது. சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? பார் ஷியாம், உனக்கும் எங்களுக்கும் நடக்க போற இந்த பேரத்துல எந்த ஒளிவு மறைவும் வேணாம். நாங்க யாருங்கிறத உன்கிட்ட சொல்லிடுறேன். நானும் சரி, என்னோட கணவரும் சரி, இலங்கை மற்றும் தமிழ்நாட்டு போலீசாரால் தேடப்பட்டு வர ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க. சிட்டி அவுட்டர்ல ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கோம். இந்த கோயம்புத்தூர்ல ஒரு 6 மாச காலம் தங்கி சில நிழற்காரியங்களை பண்ண வேண்டியிருக்கு. எங்க செலவுக்கு வேண்டிய பணம் மாசம் தலைமையகத்துல இருந்து வந்துட்டு இருந்தது. ஆனா கடந்த 2 மாசமா பணம் வரல. போலீஸ்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு தான் தகவல் மட்டும் வந்துச்சு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நீ பணம் இல்லை என்கிற நிலை வந்த போது தான் ஒரு பையனை கடத்தி பணம் பறிக்க திட்டம் போட்டு சாயந்தரம் ஜாஸ்மின் கான்வென்ட் பக்கம் நானும் என்னோட கணவரும் வந்தோம். நாங்க எதை பண்ண நினைச்சு அங்க வந்தோமோ அதை நீ செஞ்ச. போதும், உனக்கு இப்ப பணம் வேணும் அவ்வளவுதானே? ஆமா. எவ்வளவு? 2 லட்சம். ஷாம் மௌனித்தான். என்ன பேச்சே காணோம்? இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது. எப்ப தர முடியும்? நாளைக்கு இதே நேரம். கண்டிப்பா கிடைக்குமா? கிடைக்கும். எங்களை ஏமாத்த நினைச்சா இந்த வீட்டுக்கு போலீஸ் ஜீப் வரதை உன்னால தவிர்க்க முடியாது, தெரியும். நீயும் சரி, நாங்களும் சரி, போலீஸுக்கு வேண்டாதவங்க. நம்ம பேரம் உண்மையாக நடக்காத பட்சத்துல போலீஸுக்கு தான் லாபம். அதுவும் எனக்கு தெரியும். நீ கேட்ட பணம் நாளைக்கு நேரம் ரெடியா இருக்கும். பணத்தை வாங்கின கையோட உன்னை நாங்க மறந்துடுவோம். ஷாம், நீ சாய் பிரசாத்தை எதுக்காக கடத்திட்டு வந்திருக்க? நீ என்ன பண்ண போற? இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள். நாங்க அதை கண்டுக்கவும் மாட்டோம். பணம் கொடுத்து உதவி பண்ற உன்னை காட்டி கொடுக்கவும் மாட்டோம். வரட்டுமா? நீ போய் உன்னோட வேலையை பார்க்கலாம். சொல்லிவிட்டு அவள் இருட்டில் கரைந்து தெரு பைக்கை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட ஷாம் ஒரு நிமிஷம் வரைக்கும் அங்கேயே நின்று வெறித்து பார்த்துவிட்டு பங்களாவுக்குள் போனான். அவனுடைய கோபத்தை உணர்ந்து கொண்ட சீசர் பம்மி பின்வாங்கியது. ஷாம் கதவை அரைந்து சாத்தி தாழிட்டு விட்டு டைனிங் ரூமுக்குள் நுழைந்தான். மனசு புறாவும் பிரம்மபுத்திரி ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலை மாதிரி எரிந்தாள். பொறியில் மாட்டிக்கொண்ட எலியாக அறைக்குள் கோபமாக நடைபோட்ட ஷாம் பின் மூச்சுரைக்கு நின்று சுவர் அலமாரியை திறந்தான். உள்ளே ஸ்காட்ச் பாட்டில்கள் விதம் விதமான சைஸ்களில் தெரிய ஒன்றை எடுத்துக்கொண்டு டேபிளுக்கு வந்தான். சாய் பிரசாத் பசி மயக்கத்தால் கிறங்கி போய் ஒரு பக்கமாக துவண்டிருந்தான். ஷியாம் அவனை பார்த்து கொண்டே ஸ்காட்ச் பாட்டிலின் தலையை திருகி கிங் சைஸ் கண்ணாடி டம்ளரில் ஒரு பெண் சிரிக்கிற மாதிரியான தொனியில் ஊற்றினான். பாதி டம்ளர் நிரம்பியதும் பாட்டிலை தள்ளி வைத்துவிட்டு எழுந்தான். பக்கத்து அறைக்கு போய்விட்டு திரும்பிய போது அவன் கையில் ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும் சிரிஞ்சிருந்தது. சாய் பிரசாத் நெருங்கி உட்கார்ந்து அவன் கன்னத்தை மெல்ல தட்டினான் ஷியாம். தூங்குறியா ராஜா? சாய் பிரசாத் சட்டென்று விழித்து கொண்டு சோர்ந்த கண்களால் ஷியாமை பார்த்து வறண்ட உதடுகளை அசைத்தான். அங்கிள்.
தண்ணி. தண்ணி தானே தர்றேன். முதல்ல அங்கிளுக்கு ஸ்காட்சோடு கலந்து சாப்பிட அது வேணும். ஒரு 10 சொட்டு எடுத்துக்கிறேன். ஷாம் குரூர சிரிப்பொன்றை உதிர்த்து கொண்டே தன் கையில் வைத்திருந்த சிரிஞ்ச் ஊசியை சாய் பிரசாத்தின் இடது கை மணிக்கட்டு அருகே குத்தி அழுத்த சிரிஞ்சின் கண்ணாடி உடம்புக்குள் ரத்தம் ஸ்லோ மோஷனில் நிரம்ப ஆரம்பித்தது. சிரிஞ்சின் கண்ணாடி உடம்புக்குள் ரத்தம் நிரம்பியதும் ஊசியை உருவிக்கொண்டு தேங்க்யூ ராஜா என்று சொல்லி கோணல் சிரிப்பொன்றை உதிர்த்தான் ஷியாம். அங்கிள், தண்ணி தண்ணி தானே தரேன் ராஜா. ஒரு டம்ளருக்கு 2 டம்ளரா தரேன் என்று சொன்ன ஷியாம் டைனிங் டேபிளின் மேல் 2 கண்ணாடி டம்ளர்களை வைத்து தண்ணீரை வழிய வழிய ஊற்றிவிட்டு கண்ணை சிமிட்டினான். ஒரு டம்ளர்ல சிறுவாணி வாட்டர், இன்னொரு டம்ளர்ல மினரல் வாட்டர். உனக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோ. கட்டி போடப்பட்டிருந்த கைகளை பார்த்தான் சாய் பிரசாத். கண்களில் நீர் முட்டிக்கொண்டு பளபளத்தது. ஷியாம் சிரித்தான். அடடே, கையை கட்டி போட்டிருக்கேனா? சாரி ராஜா. கொஞ்சலாக சொல்லிக்கொண்டு 2 டம்ளர்களையும் கைக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டான் ஷியாம். நான் ஊத்துறேன், நீ குடி ராஜா. சாய் பிரசாத் தண்ணீருக்காக பறக்க பறக்க வாயை திறக்க ஷியாம் 2 டம்ளரையும் சாய் பிரசாத்தின் வாயில் ஊற்றினான். பிறகு மேஜை மேல் கிடந்த அந்த பிளாஸ்டரை எடுத்து சாய் பிரசாத்தின் வாயில் வைத்து மூர்க்கமாக ஒட்டினான். இனி உனக்கு தண்ணி நாளைக்கு தான். இனி நாளை காலையில டிஃபன் சாப்பிட்றப்ப தான் வாயை திறக்கணும். கண்ணை மூடி தூங்கு. சாய் பிரசாத்தின் கன்னத்தை ஷியாம் தட்டி கொடுத்து விட்டு சிரிஞ்ச் ரத்தத்தோடு விஸ்கி டம்ளருக்கு வந்தவனின் முகம் சட்டென்று மாறியது. பங்களா வாசலில் ஏதோ ஒரு வாகனம் வந்து நிற்க சீசர் குறைத்தது. விஸ்கி டம்ளரை சத்தமில்லாமல் வைத்த ஷியாம் வேக நடையில் ஹாலை கடந்து முன்பக்க அறைக்கு வந்து அங்கிருந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே மண்டையில் சுழலும் சிவப்பு விளக்கோடு போலீஸ் ஜீப் ஒன்று நின்றிருக்க ஒரு இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் இறங்கி நின்றிருந்தார்கள். சீசர் எம்பி குறைத்து கொண்டிருந்தது. ஷியாம் உறைந்து மெல்ல பின்வாங்கினான். போலீஸுக்கு எப்படி? அந்த பிரம்மபுத்திரி போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்கலாம். ஷியாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வெளியே கான்ஸ்டபிளின் குரல் கேட்டது. சார், இந்த வீட்ல என்கொயரி பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னமோ இந்த ஏரியாவுக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்கன்னு தோணுது. எதுக்கும் கேட்டு பார்த்துடலாம் சார். சரி, நீ போய் கேட்டுட்டு வா. நான் வயர்லெஸ்ல ஏதாவது மெசேஜ் வருதான்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த கியூ பிரான்ச்காரங்க எதையாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி இருட்டிலையும் வெளியிலையும் லோல் படுறது நாம தான். இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் நடந்து கொண்டிருந்த சம்பாஷணை ஷியாமின் காதுக்குள் ஸ்பஷ்டமாக விழ அவன் வியர்ப்பதை நிறுத்தினான். ஏதோ என்கொயரிக்கு வந்திருக்காங்க. கான்ஸ்டபிளின் குரல் கேட்டது. சார் சார். சீசரின் குறைப்பு சத்தம் அதிகமாயிற்று. இப்படி ஒரு நாய் குறைக்கும் போது எவன் உள்ளே நுழைய முடியும்? அது மேலே விழுந்து புடுங்குனா நம்ம இடையில 1 கிலோ குறைஞ்சிடும் போல இருக்கு சார், இன்ஸ்பெக்டரிடம் சொன்னார் கான்ஸ்டபிள். ஷியாம் போர்ட்டிகோ விளக்கை போட்டுவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அதோ சாரே வந்துட்டார். மூர்க்கமாக குறைத்து கொண்டிருந்த நாயை ஷியாம் அதட்டினான். சீசர் வாயை சாத்தி கொண்டு போர்ட்டிகோவின் ஓரமாக போய் படுத்துக் கொண்டது. ஷியாம் காம்பவுண்ட் கேட்டுக்கு பக்கத்தில் வர கான்ஸ்டபிள் கிரில் கம்பிகளுக்கு இடையே குனிந்து பார்த்து, தொந்தரவுக்கு மன்னிக்கணும் சார், ஒரு சின்ன என்கொயரி என்றார். என்ன சொல்லுங்க. இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க சார். கான்ஸ்டபிள் நீட்டிய போட்டோவை வாங்கி பார்த்தான் ஷியாம். பிரம்மபுத்திரியும் ஒரு இளைஞனும் கசங்கி அந்த போட்டோவில் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். கான்ஸ்டபிள் சொன்னார். சார், இவங்க 2 பேரும் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்க தீவிரவாதிகள். கணவன் மனைவி மாதிரி தமிழ்நாட்டில் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த ஏரியாவில் அவங்க நடமாட்டம் தென்பட்டதா கியூ பிரான்ச் போலீஸ் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அதை சரிபார்க்கத்தான் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கிட்ட விசாரணை பண்றோம். போட்டோவில் இருக்கிற இந்த நபர்களை நீங்க பாத்தீங்களா? ஷியாம் மறுபடியும் போட்டோவை பார்த்துவிட்டு தலையாட்டினான். இல்லையே சார். இந்த போட்டோவை நல்லா பார்த்து 2 பேரோட முகங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள பார்க்க நேர்ந்தா 100க்கு உடனடியா ஃபோன் பண்ணுங்க. போட்டோவை மறுபடியும் தீர்க்கமாக பார்த்துவிட்டு திருப்பி கொடுத்தான் ஷியாம். கான்ஸ்டபிள் நகர்ந்து போய் இன்ஸ்பெக்டரோடு ஏதோ பேச ஆரம்பித்து விட ஷியாம் உள்ளே வந்தான். விளக்கை அணைத்துவிட்டு கதவை சாத்திய வினாடி உள்ளே டெலிஃபோன் கூப்பிட்டு கொண்டிருந்தது. வேக நடையில் போய் எடுத்தான். ஹலோ ஷியாம், நான் பங்கஜாட்சன். ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்கிறதா உன் வீட்டில் சொன்னாங்க. டெல்லியிலேருந்து எப்போ வந்த? சாயந்தரம் வந்துட்டு இப்போதான் உனக்கு ஃபோன் பண்ண முடிஞ்சுதா? சாரிடா, வீட்டிலே ஒரே கெஸ்ட் மயம். இப்போ கூட உனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் பார்த்த ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லி ஆகணுமே, அதுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லு. விபா வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. போலீஸ் வந்துட்டு போனாங்க. மறுநாள் காலை 9 மணி. ஹால் சோஃபாக்களில் கவலையிலும் பயத்திலும் இறுகி போன முகங்களோடு ஜெயப்பிரகாசமும் யசோதாவும் உட்கார்ந்திருக்க விபா தன் அறையிலிருந்து வெளிப்பட்டு மாடிப்படி இறங்கி வந்தாள். ராத்திரி அவள் சரியாக தூங்கவில்லை என்பதை சிவப்பு வரிகளோடைய கண்கள் ஸ்கேன் மாதிரி காட்டி கொடுத்தது. போலாமாப்பா? தலையை குனிந்து ஏதோ யோசனையில் இருந்த ஜெயப்பிரகாசம் நிமிர்ந்து விபாவை ஏறிட்டார்.
அந்த கோகிலத்தோட வீடு எங்கே இருக்குன்னு சொன்னமா? பாப்பநாயக்கம்பாளையம் பெருமாள் கோயில் ரோட்ல. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காளா? ஆமா. நாம அவளை பார்க்க வந்துட்டு இருக்கோம்னு ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஃபோன் வேண்டாம்ப்பா, அவளை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கோமே. அனாவசியத்துக்கு அவளை பெரிய மனுஷியாக்க கூடாது. உங்க அம்மா அந்த இடத்துக்கு வரணுமா? கண்டிப்பா அம்மா அங்க வரணும். நாம கேட்க முடியாத கேள்வியெல்லாம் அம்மாவால கேட்க முடியும். புறப்படுங்கப்பா. ஜெயப்பிரகாசம் ஒரு பெரிய உஷ்ண பெருமூச்சோடு எழுந்தார். தலைக்கு மேல வேலை 1000 இருக்கு. இந்த சமயம் பார்த்து இப்படி ஒரு பிரச்சனை. யசோதா அழுகையும் கோபமுமாக சீறினாள். நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல யாரோ பண்ற வேலைங்க இது. அந்த சிறுக்கி கோகுலத்துக்கிட்ட என்னை கூட்டிட்டு போங்க. அவளை போட்டு உழுக்குற உழுக்கல்ல எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். டெலிபோன் டீப்பாயின் நடுவில் இருந்து கூப்பிட்டது. ஜெயப்பிரகாசம் ரிசீவரை எடுக்க போக விபா அவரை கையமர்த்தி விட்டு தானே எடுத்தாள். ஹலோ, யாரு? விபாவா? பெண் குரல் கேட்டது. நீங்க? கோகிலம். ஓ நீயா? சித்தியா அப்படியெல்லாம் மரியாதை இல்லாம கூப்பிடக்கூடாதுமா. இதோ பாரு, உன்னோட முகமுடிய கிழிச்சு வீசத்தான் அம்மா புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா வர ஒப்புக்கிட்டாரா? அப்பா மட்டும் இல்ல, அம்மாவும் வராங்க. அதாவது இரவல் அம்மா. ஏய் சாரி, பட்னம் அந்த வார்த்தை வாயில வந்துடுச்சு. தப்பா எடுத்துக்காத. என்ன இருந்தாலும் அவங்க உன்னை வளர்த்தவங்க. வந்து உன்னை பேசிக்கிறோம். வா வா. அதுக்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கோகிலம் மறுமுனையில் ரிசீவரை வைத்துவிட விபா ஆத்திரம் தாங்காமல் ரிசீவரை சாத்தினாள். யசோதா முகம் சிவக்க கேட்டாள். யாரு அந்த ராங்கிக்காரியா? அவளேதான். என்ன சொல்றா? நீ இரவல் அம்மாவா? எனக்கு அவ சித்தியாம். என்னங்க, இனியும் அவளை சும்மா விடக்கூடாது. கிளம்புங்க. யசோதா வேக வேகமாக நடைபோட்டு போட்டிக்கோவில் என்றிருந்த காண்டசாவை நோக்கி போக விபாவும் ஜெயப்பிரகாசமும் அதே வேகத்தோடு பின்தொடர்ந்தார்கள். விபா டிரைவிங் சீட்டுக்கு போய் சாய அவர்கள் பின் சீட்டில் புதைந்து கொண்டார்கள். காண்டசா கனைத்துவிட்டு கோபமாக நகர்ந்து வேகம் பிடித்து காம்பவுண்ட் கேட்டை நோக்கி சீறியது. 50 அடி பாய்ந்த காண்டசா சற்றென்று வேகம் குறைந்து நின்றது. ஜெயப்பிரகாசம் கேட்டார். என்னம்மா, ஏன் கார் நிறுத்திட்ட? அப்பா, அவங்க கார் வருது. விபாவின் குரலில் வெட்கமும் கலந்து வரவே ஜெயப்பிரகாசம் காரின் முன்புற கண்ணாடி வழியே குனிந்து பார்த்து முகம் மாறினார். யசோதா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. யசோதாவும் கலவரமானாள். என்னங்க இது, திடீர்னு வர்றாங்க? அந்த கோகிலம் ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளோ? அப்பா, மாப்பிள்ளையே காரை ஓட்டிட்டு வரார். என்னங்க, எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இந்த கல்யாணம் நின்று போனா எவ்வளோ பெரிய அவமானம். புலம்பாம கீழே இறங்கு. கலக்கத்தை காட்டிக்காம கலகலப்பா பேசு. விபா, அப்பா, நீயும் தான். நாம குழப்பத்துல இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. உங்க முகம்தான் சரியில்லை. 3 பேரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த இண்டிகா கார் காண்டசாவுக்கு பக்கத்தில் வந்து நின்றது. மாப்பிள்ளை வசந்தகீதனும் அவனுடைய அண்ணன் ராம்கோபாலும் ராம்கோபாலின் மனைவி சந்திராவும் கைகளை குவித்து கும்பிட்டு கொண்டே காரிலிருந்து இறங்கினார்கள். வணக்கம். ஜெயப்பிரகாசம் யசோதாவும் பதட்டத்தோடு பதில் வணக்கம் போட்டு காரிலிருந்து இறங்கினார்கள். சாரி, வெளியே புறப்பட்டு வந்துட்டோம். ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும் என்றார் ராம்கோபால். அவசர வேலை ஒன்றும் கிடையாது. கல்யாணத்துக்கு முக்கியமான 2 பேரை அழைக்க மறந்துட்டோம். விபாவுக்கு வெளியே கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்துச்சு. ஒன்னாவே கிளம்பிட்டோம். நீங்க உள்ள வாங்க. நடந்தபடி ராம்கோபால் சொன்னார். சென்ட்ரல் மினிஸ்டர் கோவிந்த் வர்மா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வர்றேன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஃபேக்ஸ் கொடுத்திருக்கார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை வசந்தகீதன் இப்போது குறுக்கிட்டார். கல்யாணத்துக்கு மினிஸ்டர் வர போறதால நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற கல்யாண ஏற்பாடுகள்ல இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனை சேர்க்கணும். அதை பத்தி பேசிட்டு போறதுக்காக வந்தோம். விபாவுக்கு பகீர் என்றது. மணிக்கட்டில் நாசுக்காக நேரம் பார்த்தால் மணி 9:15. இவர்கள் பேச உட்கார்ந்தால் அவ்வளவுதான். எப்படியும் 2 மணி நேரம் ஓடிவிடும். கோகிலத்தை 10 மணிக்குள் போய் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அவள் போலீஸ் ஸ்டேஷன் படியேறி விடுவாள். விபாவுக்கு நெற்றி வியர்த்தது. எல்லோரும் பங்களாவுக்குள் நுழைய விபாவுக்கு பக்கத்தில் வந்தான் வசந்தகீதன். என்ன விபா, நாங்க வந்தது உனக்கு அவ்வளவா பிடிக்கல போல இருக்கு. சச்ச, மோஸ்ட் வெல்கம். முகத்தை பார்த்தா மோசமான வெல்கம் மாதிரி தெரியுது. நோனோ, இது எங்களுக்கு இன்ப அதிர்ச்சி. ரியலி? இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? விபா ஒரு வலுக்கட்டாய புன்னகையோடு வசந்தகீதனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய அண்ணி சந்திரா கேலி பார்வையோடு பக்கத்தில் வந்து நின்றாள். என்ன ஷாம், வந்ததும் வராததுமா விபா கிட்ட சண்டை? வா, உள்ள போய் பேசிக்கலாம். விபாவின் அழகான சந்தன நிற நெற்றி ஸ்டிக்கர் பொட்டுக்கு மேல் வியப்புக்குறி ஒன்றை போட்டுக்கொண்டது. பேர் என்ன சொன்னீங்க? ஷியாமா? ஆமா. இவர் பேரு வசந்தகீதன் தானே? சந்திரா பதில் சொல்வதற்குள் வசந்தகீதன் குறுக்கிட்டு சிரித்தான். நான் காலேஜ் படிப்பு முடிக்கிற வரைக்கும் அப்பா அம்மா வச்ச பேரான ஷியாம் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பேரான வசந்தகீதனை வச்சுக்கிட்டேன். அரசாங்க கெஜெட்ல இப்ப இருக்கிற பேரு வசந்தகீதன் தான். என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நான் இன்னமும் ஷியாம் தான் என்று வசந்தகீதன் சொல்லிக் கொண்டிருந்த போதே போலீஸ் ஜீப் ஒன்று வீட்டுக்குள் நுழைந்தது. அதை பார்த்ததுமே விபாவின் முகத்தில் சொற்பமாக இடம் பிடித்து இருந்த அற்ப சந்தோஷமும் காணாமல் போயிற்று. ஷியாம் போலீஸ் ஜீப்பையே பார்த்து கொண்டிருக்க அவனுடைய அண்ணி சந்திரா கேட்டாள். என்ன விபா, வீட்டுக்கு போலீஸ் ஜீப் வருது?
இது வந்து வந்து விபா பதில் சொல்ல லேசாக திணறிக் கொண்டிருக்கும் போதே போலீஸ் ஜீப் எய்த அம்பு மாதிரி போர்டிகோவில் வந்து புதைந்து நின்றது. இன்ஸ்பெக்டர் பாலமுரளி எட்டி பார்த்து விபாவிடம் கேட்டார். அப்பா வீட்டில் இருக்காரா? இருக்காரு. பாலமுரளி ஜீப்பிலிருந்து இறங்கி போர்டிகோ படிகளில் ஏறிக்கொண்டிருக்க சந்திரா விபாவின் முகத்தை பார்த்துவிட்டு மறுபடியும் கேட்டாள். என்ன விபா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்க நடத்துற கான்வென்ட்ல இருந்து நேத்திக்கு சாயந்தரம் ஒரு பையன் காணாம போயிட்டான். அது சம்பந்தமான என்கொயரிக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார். ஷியாம் தன் முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் கேட்டான். கான்வென்ட்ல பையன் காணாம போனா இங்க எதுக்காக போலீஸ் வரணும்? இப்படி பையன் காணாம போறது எங்க கான்வென்ட்டை பொறுத்த வரைக்கும் 2வது சம்பவம். இதுக்கு முந்தி கமலக்கண்ணன் ஒரு பையன் காணாம போய் 4-5 நாள் கழிச்சு புத்தி பேதச்சு நிலைமையில கிடைச்சான். இப்ப காணாம போயிருக்கிற பையனுக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் மும்முரமா எங்கிட்டு இருக்காங்க. நேத்தும் வந்து அப்பா கிட்ட விசாரிச்சுட்டு போனாங்க. இன்னைக்கும் வந்திருக்காங்க என்றாள் விபா. ஷாம் ஒரு கோணல் புன்னகை ஒன்றை உதட்டில் ஈந்த விட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இப்படித்தான். குற்றவாளி எந்த திசையில இருக்கிறானோ அந்த திசைக்கு நேரெது திசையில் தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குற்றவாளியே அவங்க முன்னாடி வந்து நின்னா கூட கண்டுக்க மாட்டாங்க. விபா தன் கையில் வைத்திருந்த பூ போட்ட சிறிய வாசனை கர்ச்சீஃபால் நெற்றி வியர்வையை ஒற்றிக்கொண்டே உள்ளே போக ஷியாமும் சந்திராவும் தொடர்ந்தார்கள். ஜெயபிரகாசம் இன்ஸ்பெக்டர் பாலமுரளியிடம் உஷ்ணமான குரலில் சொல்லிக் கொண்டிருந்தார். லுக் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் டூ மச். ஒரு பையன் காணாம போயிட்டானா அவனோட பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து விசாரணை ஆரம்பிச்சு பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப என்கிட்டயே வந்து கேட்ட கேள்விகளே கேட்டுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம். கல்யாணத்துக்காக உறவுக்காரங்க நிறைய பேர் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலா நீங்க வந்திருக்கிற இந்த நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே இங்க இருக்காங்க. அதோ மாப்பிள்ளையும் இருக்கார். ஒரு சுபகாரியம் நடக்க போற நேரத்துல காக்கி யூனிஃபார்ம்கள் அடிக்கடி வந்துட்டு போறது நல்லாவா இருக்கும்? இன்ஸ்பெக்டர் பாலமுரளி கையமர்த்தினார். மிஸ்டர் ஜெயபிரகாசம், பையன் சாய் பிரசாத் காணாம போயிருக்கிற விஷயத்த நாங்க சாதாரணமா எடுத்துக்க முடியாது. காரணம், இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நாங்க பையனை கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சாகணும்னு கல்வி அமைச்சர் கிட்ட இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு. என்கொயரி உங்ககிட்ட மட்டும் நடக்கல, பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். நேற்று ராத்திரி உங்களுக்கு மிரட்டல் ஃபோன் வந்ததா சொன்னீங்க. இன்னைக்கும் ஒரு பையன் உங்க கான்வென்ட்ல இருந்து கடத்தப்பட இருக்கிறதா யாரோ ஃபோன் பண்ணி சொன்னதா எனக்கு தகவல் கொடுத்தீங்க. நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது உங்க மேல யாருக்கோ என்னவோ ஒரு பெரிய கோபமும் இருக்குன்னு தெரியுது. அவங்க யாரா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணி சொன்னா கூட போதும். அந்த நபரை நாங்க கண்டுபிடிச்சு மடக்கிடுவோம். 2 கைகளையும் எரிச்சலாக விரித்தார் ஜெயபிரகாசம். வெரி சாரி இன்ஸ்பெக்டர். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்கும் இப்படி ஒரு மட்டமான கிரிமினல் புத்தி இருக்க நியாயம் இல்லை. இந்த விஷயத்துல நான் யாரையும் சந்தேகப்பட விரும்பல. சரி, இன்னைக்கு உங்க கான்வென்ட்டுக்கு ஏன் லீவ் விட்டீங்க? காரணம் ஃபோன் மிரட்டல். இன்னைக்கும் ஒரு பையன் காணாம போயிட்டானா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த வீட்டு வாசல் தான் இருக்கும். ஒரு ஃபோன் மிரட்டல சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க கான்வென்ட்டுக்கு லீவ் விட்டது சரியில்லை. இன்ஸ்பெக்டர், இந்த நிமிஷம் நான் பெருசா நினைக்கிறது என்னோட மக கல்யாணத்தை தான். அதுக்காக கான்வென்ட்டை 1 வார காலம் மூடி வச்சாலும் தப்பில்லை. பாலமுரளி ஏதோ பேச முயல சுவரோரமாக நின்றிருந்த ஷியாம் முகத்தை அப்பாவித்தனமாக வைத்துக்கொண்டு மென்மையான குரலில் எக்ஸ்கியூஸ் மீ என்றான். பாலமுரளி அவன் பக்கமாக திரும்பினார். எஸ் இன்ஸ்பெக்டர், இந்த வீட்டுக்கு நான் மாப்பிள்ளையா வரப்போறவன். பையன் காணாம போயிருக்கிற பிரச்சனையில நான் ஒரு விஷயத்த சொல்லலாமா? சொல்லுங்க. பையனை கண்டுபிடிக்கிற விஷயத்துல யார் உதவ முன் வந்தாலும் மோஸ்ட் வெல்கம். ஷாம் கேட்டான். உங்க பேரு பாலமுரளி இல்லையா? எஸ். நீங்க வாணியோட கணவரா? பாலமுரளியின் கண்களில் வியப்பு அலையடித்தது. எஸ், வாணி என்னோட ஒய்ஃப் தான். வாணியை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஷியாம் புன்னகைத்தான். நாங்க 2 பேரும் மரக்கடை கார்பரேஷன் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம். நேற்று சாயந்தரம் ஜாஸ்மின் கான்வென்ட்டுக்கு பக்கத்துல கார் நிறுத்திட்டு ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த போது உங்க மனைவி வாணியை நான் பார்த்தேன். உங்க மகனை கான்வென்ட்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. எனக்கு அவங்கள அடையாளம் தெரியல, பட் அவங்க என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசினாங்க. பரஸ்பரம் ஒருத்தரை ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்ட போது தன்னோட கணவர் பாலமுரளி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிற விஷயத்த சொன்னாங்க. பாலமுரளி கொஞ்சம் உற்சாகமானார். எஸ் எஸ், வாணியும் உங்களை பத்தி சொன்னான். நீங்களும் அவளும் பேசிட்டு இருந்த போதுதான் சாய் பிரசாத்தோட அம்மா பதட்டமா ஓடி வந்து பையனை காணோன்னு சொன்னதாகவும் சொன்னான். ஆமா, பையனை பெத்த அந்த அம்மாவோட அழுகையை என்னால கண் கொண்டு பார்க்க முடியல. பையன் தானே வீட்டுக்கு போயிருப்பான்னு ஆறுதல் சொன்னேன். பட் பையன் இன்னும் கிடைக்கலன்னும் போது என் மனசுக்குள்ள இன்னொரு சந்தேகம் முளைவிட்டிருக்கு. என்ன சொல்லுங்க? கான்வென்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி கேட்ஸ் ஆஃப் பாரடைஸ்ங்கிற பேர்ல ஒரு ஒயின் ஷாப் இருக்கு, கவனிச்சிங்களா? தெரியும். நான் காரை நிறுத்தி என்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த போது அந்த 10 நிமிஷ நேரத்துக்குள்ள ஒயின் ஷாப்புக்குள்ள ஏகப்பட்ட பேர் வந்துட்டும் போயிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தனுக்கு கூட நல்ல முகம் கிடையாது. எல்லாருக்குமே கிரிமினல் லுக். அதே மாதிரி கடைக்கு முன்னாடி நிமிஷத்துக்கு ஒரு கார் வந்து நிக்கிறதும் புறப்பட்டு போறதுமா இருந்துச்சு. கான்வென்ட்டுக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்குது சரியில்லைன்னு கல்யாணம் முடிஞ்சதும் விபாவோட அப்பா கிட்ட சொல்லணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். கான்வென்ட்டுக்கு பக்கத்துலயே ஒரு தப்பான இடத்த வச்சுக்கிட்டு இங்க வந்து என்கொயரி பண்றது என்ன நியாயம் இன்ஸ்பெக்டர்?
உங்க என்கொயரிய கொஞ்சம் ஆழமா அந்த இடத்துல இருந்து ஆரம்பிங்க. பையனை கடத்திட்டு போனவன் கண்டிப்பா மாட்டிக்குவான். பாலமுரளி யோசனையாக தனது வலது பக்க நெற்றி பொட்டை தேய்த்து விட்டு ஷாமிடம் நிமிர்ந்தார். நீங்க சொல்றதும் சரியா இருக்கலாம் மிஸ்டர் ஷாம். நான் அந்த கோணத்தை யோசனை பண்ணியே பார்க்கல. ப்ளீஸ் ஒயின் ஷாப்பை 2 மணி நேரம் வாட்ச் பண்ணுங்க. நீங்க சந்தேகப்படுற 4-5 பேரை லாக்கப்புக்கு கூட்டிட்டு போய் லாடம் கட்டுங்க. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள பையன் கிடைச்சிடுவான். பாலமுரளி தலைக்கு தொப்பியை பொருத்தி கொண்டே எழுந்தார். ஒரு க்ளூ கொடுத்திருக்கீங்க, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் சொன்ன பாலமுரளி போர்ட்டிகோவில் நின்றிருந்த ஜீப்பை நோக்கி போக ஜெயபிரகாசம் ஷியாமை பார்த்து புன்னகைத்தார். நல்லாவே போட்டிங்க ஒரு போடு. இனி அந்த இன்ஸ்பெக்டர் இந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார். சமயத்துல ஷியாம் இப்படி ஏதாவது உபயோகமா பண்ணிடுவான். ஷியாமின் அண்ணன் ராம்கோபால் சொல்லிவிட்டு சிரித்தார். கல்யாண ஏற்பாடுகளை பத்தி பேசுறதுக்காக வந்தீங்க. இன்ஸ்பெக்டர் வந்து மூடக்கு எடுத்துட்டு போயிட்டார். நீங்க தப்பா நினைக்க கூடாது. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? எதிர்பார்க்காம வர பிரச்சனைகளுக்கு நாம என்ன பண்ண முடியும்? விபா, எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வாமா. ஜெயபிரகாசம் சொல்ல யசோதாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த விபா எழுந்து உள்ளே இந்த கிச்சனை நோக்கி போனால் மனசுக்குள் பயமும் குழப்பமும் கூட்டணி அமைத்துக் கொண்டு எண்ணங்களை உற்பத்தி செய்தது. மணி இப்போதே 9:30. அவர்கள் எப்போது கிளம்புவார்கள் என்று தெரியவில்லை. கோகிலத்தை 10 மணிக்குள் போய் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விடுவாள். என்ன செய்யலாம்? கோகிலத்துக்கு போன் பண்ணி 11 மணிக்கு மேல் வருவதாக சொல்லிவிடலாமா? அதுதான் சரி. கிச்சனுக்கு நுழைந்த விபா சமையல்காரி பொன்னம்மாவிடம் காஃபி போட சொல்லிவிட்டு தன் அறைக்கு நுழைந்து செல்போனை உயிர்ப்பித்தாள். கோகிலம் மறுமுனையில் உடனே கிடைத்தாள். நான் விபா, சொல்லு. சொன்ன நேரமான 10 மணிக்கு உன்னை வந்து பார்க்க முடியாது போல இருக்கு. ஏன்? நாங்க புறப்பட தயாரா இருந்த போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இந்த பொய் தானே வேண்டாங்கிறது? ஐயோ, இது நிஜம். இதை பார், நீ சொல்றது பொய்யோ நிஜமா எனக்கு தெரியாது. சரியா 10 மணிக்கு நீயும் உங்க அப்பாவும் என் முன்னாடி இருந்தாகணும். எப்படி முடியும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையும் கூட்டிட்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என்கிட்ட பேச வர்றது மட்டும் முக்கியமான விஷயம் இல்லையா? முக்கியமான விஷயம்தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு வர முடியும்? நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நீயும் உன்னோட அப்பாவும் ஏதாவது திட்டம் போட்டுட்டு லேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. நாங்க எப்படியும் 12 மணிக்குள்ள வந்துடுவோம். இந்த வாய்தா கேட்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். சொன்னபடி 10 மணிக்கு வந்தாகணும். இன்னும் முழுசா 25 நிமிஷம் இருக்கு. வந்து சேர்ற வழியை பாருங்க ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் கேட்க மாட்டேன். 10 மணி வரைக்கும் பார்த்துட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். டக். ரிசீவர் ஆவேசமாக சாத்தப்படும் சப்தம் கேட்டது. விபா செல்போனை அணைத்தாள். இவர்கள் எப்போது கிளம்புவார்கள்? ஹாலில் சிரிப்பும் பேச்சுமாக நேரம் கடந்து கொண்டிருந்தது. 10:30 மணிக்கு மேல்தான் கிளம்பி போனார்கள். காரை ஓட்டிய ஷியாம் அண்ணனை ஆபீஸில் இறக்கிவிட்டு அன்னி சந்திராவை டிராப் செய்வதற்காக வீட்டை நோக்கி விரட்டினான். கார் வடசோலை மேம்பாலம் ஏறிக்கொண்டிருந்த போது சந்திரா கூப்பிட்டாள். ஷியாம், என்ன அண்ணி, இன்னைக்கு விபாவை கவனிச்சியா? ரொம்பவும் டென்ஷனா இருந்தா இல்லையா? ஆமா, காரணம் போலீஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கல. பின்ன வேற ஏதோ காரணம் இருக்கு. விபாவோட அப்பா அம்மா கிட்ட கூட அந்த பழைய சந்தோஷம் மிஸ்ஸிங். நான் வேணும்னா விபாவுக்கு போன் பண்ணி விஷயம் என்னன்னு கேட்கட்டுமா? இப்பவே வேண்டாம், 2 நாள் கழிச்சு போன் பண்ணி கேளு. சரி அண்ணி. பேசிக்கொண்டே வந்ததால் கார் பங்களாவே தொட்டிருந்தது. சந்திரா இறங்கி கொண்டே கேட்டாள். நீயும் ஆபீஸுக்கு தானே போற? இல்ல, நீ நாம கெஸ்ட் ஹவுஸுக்கு. சந்திரா கோபமாக ஷியாமை பார்த்தாள். வர வர உன் போக்கே சரியில்லை. நினைச்சா கெஸ்ட் ஹவுஸ் போற, ராத்திரியில கூட சில நாட்களை தங்கிக்கிறேன். என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல அண்ணி, சீசருக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. வாட்ச்மேன் வேற வேலையை விட்டு போயிட்டதால. சீசரை அங்க எதுக்காக விட்டு வச்சிருக்க? நம்ம பங்களாவுக்கே கொண்டாந்துடு. சரி, கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை, பார்த்து நடந்துக்கோ. பெரிய இடத்துக்கு மாப்பிள்ளையா போற. நான் சாதாரணமா தான் இருக்கேன் அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. எப்படியோ நல்லா இருந்தா சரி. சந்திரா சொல்லிவிட்டு உள்ளே போய்விட காரை விரட்டினான் ஷியாம். சரியாக 15 நிமிஷம் நிசப்தமாக கெஸ்ட் ஹவுஸ் வந்தது. காம்பவுண்ட் கேட் அருகே காரை கொண்டு வந்து நிறுத்திய வினாடி இதயம் அதிர்ந்தது. அந்த ஏரியா போஸ்ட்மேன் காதர் கேட்டுக்கு வெளியே நின்று உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்தார். காரை பார்த்ததும் பக்கத்தில் வந்தார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன காதர், உள்ள பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஏதாவது தபால் இருக்கா? இல்ல சார் என்ற காதர் குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டார். சார், பங்களா பூட்டிருக்கு. ஆனா உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் நின்னு பார்த்துட்டு இருந்தேன். உள்ளார யாராவது இருக்காங்களா சார்? ஷியாம் உஷாரானான். என்ன சத்தம் கேட்டுச்சு? ஒரு பையன் அழற சத்தம் மாதிரி இருந்துச்சு. ஷியாமின் பார்வை இப்போது ஒரு கத்தி குத்து போல காதர் மேல் விழுந்தது. தொடரும்.